ஏ அமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஜேகே அஞ்சின் ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ஒரு ஒன் ஷாட் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் ரொம்ப நாளாக இந்த கதையை போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஒன் கேர்ள் டூ லவர்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எல்லாமே என்னோடது டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸாக தான் தேடி தேடி கொண்டு வருவேன். ஆக்சுவலி இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை எல்லோரும் எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இது டிஃப்ரெண்ட். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஹார்ட் ரொமான்ஸ் அதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எமோஷனல் நிறையா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஜானர் பிடிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் அப்படியே பால்கனியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அந்த காலை பொழுதை அப்படியே வந்துட்டு உள்வாங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு காலேஜோ இல்லை ஸ்கூலோ அந்த மாதிரி படிக்கிற பொண்ணெல்லாம் இல்லை. அவங்களுக்கு இப்போ 45 வயசு. ஸோ முதுமையை தொட்டுட்ருக்கீங்க. அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அப்படியே ஜேகேஓ வந்துட்டு அவனுக்கு எப்படியும் ஒரு 52 53 வயசு இருக்கும். அப்படியே தட்டில் இட்லியை எடுத்துகிட்டு வந்து பாப்போ அப்படின்னு கிட்ட வர அப்படின்னு பார்க்குறீங்க. சாப்பிட்றா, சாப்பிட்ணும்ல, டைம் ஆச்சுல்ல, சாப்பிட்டா தானே டேப்லெட்லாம் போட முடியும். எல்லாம் எனக்கு வேணாம் குக்கி. ஐயோ, காலையில் இப்படி சொன்னால் எப்படிறா பாப்போ, சாப்பிட்ணும்ல, சாப்பாடை ஸ்கிப் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கல்ல அப்படின்னு அவ்வளோ பெரிய மனுஷி குழந்த மாதிரி அழறீங்க. இதுக்கெல்லாம் இல்லைம்மா, நான் உன்னை கூட்டி விடுவேனா, நீ அழகாக சாப்பிடுவியான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு இட்லியை போயிட்டு அப்படியே வாயில் ஊட்ட அப்படியே வாங்கிக்கிறீங்க. ஃபுல்லாக சாப்பிட்டதும் போதுமா அப்படின்னு கேட்க அப்படின்னு மட்டும் பதில் சொல்கிறீங்க. சரி, வேறு எது வேணுமா? சரி அப்படின்ட்டு அவரோ வந்துட்டு உங்களுக்கு டேப்லெட்லாம் எடுத்து இதையும் போட்டுக்குவியான் அப்படின்னு கொடுக்க, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் சொல்லக்கூடாது, இப்போ நான் டைம் சொல்லியிருக்கேன், டேப்லெட் போடணும்டா அப்படின்னு டேப்லெட்டை பிரித்து கொடுக்க, கசக்குமே அப்படிங்கிறீங்க. கசக்காதுடா, நான் உனக்கு சர்க்கரை தரேன் அப்படின்னு சொல்லி டேப்லெட்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரையும் கொடுக்க, குழந்த மாதிரி அதையும் வாங்கிக்கிட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க. நல்லா இருக்கா, சரி, அப்புறம் அப்படியே உட்காந்துரு, நான் வரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் அவர் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அவரும் வந்துட்டு தனக்கு வேணுங்கிறத கொஞ்சமாக போட்டு சாப்பிட்றாரு. இதுக்கடையில் அவர் நீங்கள் சாப்பிட்டியா அப்படின்லாம் கூட கேட்கல, எல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ இதையெல்லாம் பக்கத்து பால்கனியில் நின்று ஒரு கப்புள்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி இங்கே புதுசாக குடி வந்திருக்குது ஜிமின், அவன் ஒய்ஃபு கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்படியே வந்துட்டு பால்கனியில் கயிறாக நின்றுட்டுருக்கும் போது தான் இந்த காட்சி அவள் கண்ணில் படுது. ஸோ அவளும் உடனே ஜிமின் ஜிமின் இங்கே வாயேன் ஜிமினா அப்படின்னு வந்து அவனை பிடிச்சிருக்க. என்னடி நைட்டெல்லாம் அப்படி இருந்தது பத்தலையா, மறுபடியும் கூப்பிட்ற, அடிச்சி உனக்கு அதே நினைப்பு, இங்கே வாடா அப்படின்னு இழுத்துட்டு அவள் வந்து காமிச்சது என்னமோ உங்களையும் ஜேகேவையும் தான். அங்கே பாரு, என்ன கப்புள்ஸு, சச் அ நைஸ் கப்புள்ஸில் அப்படின்ட்டு அவனும் அவள் இப்படியே வந்துட்டு மேலே சாஞ்சி அவன் நெக்கில் கிஸ் பண்ண, டே லூஸு, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணுற, நாடி சொல்கிற அப்படின்னு நான் பார்க்க, அங்கே பாருடா, இப்போது இப்படி நம்ம லவ்வோடு இருக்கிறது மேட்ரு இல்லை, அந்த ஆன்ட்டி அங்கிளையும் பாரு, இத்தனை வயசுக்கு அப்புறம் நேற்று வந்ததுலேருந்து அவங்கள நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன்டா, அந்த அங்கிள் தான் அந்த ஆன்ட்டிக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு. அதுவும் பாரு, எனக்கு காலையில் விடிஞ்ச விடியாதமா ஆன்ட்டி பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துருச்சு. அந்த அங்கிள் வந்தாலே வா குளிக்கணும் ப்ரஷ் பண்ணணும்னு கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ண வச்சு திருப்பியும் கூட்டிகிட்டு வந்து அப்படியே அந்த ஆன்ட்டி மறுபடியும் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவரே சமைச்சு கொண்டு வந்து ஊட்டிலாம் விட்டார் தெரியுமா அப்படின்னு அவ்வளோ சிலாகித்து சொல்லிகிட்டு இருக்க ஜிமினோ. பின்னாடி இதெல்லாம் நான் உனக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு அவன் அப்படின்னு அவன் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணேன். கயிறாவோ அடிச்சி போடா, நான் என்ன சொல்கிறேன் ஊத்தவாயா அப்படின்னு அவனை தள்ள, இது ஊத்தவாயா ஏண்டி நைட்டெல்லாம் ஜாலியாக இருந்த, இப்போ என்னடானா என்ன இப்படி சொல்கிறியா அப்படின்னு நம்மளே அவளை திருப்ப, அவ்வளோ இங்கே பாரு ஏண்டி அடுத்தவங்க ப்ரைவசியில் தலைவிடாத, அவங்க எப்படியோ வந்துட்டு போகிறாங்க, நம்மளும் அதே மாதிரி இருக்கலாம், நீ இப்படி இருப்ப, நம்மலாம் கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஒன்றா இருந்தாலே பூதாகிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதுலேயும் நீ, நான் ஒரு வேலை சொன்னால் கூட செய்ய மாட்டேன், நீலாம் வயசான காலத்தில் எனக்கு செஞ்சு கொடுப்பேன், அப்படியே இப்போ இருந்தால் அப்போ எப்படியே இருப்பாங்களா, நீ வேணா பாரு, அந்த அங்கிளை விட நான் சூப்பராக பார்த்துக்கிறேன்னா இல்லைன்னு, பார்க்கலாம் பாரடி போட் கண்ணுக்குட்டி அப்படின்னு அவனும் அவளை கொஞ்சிகிட்ருக்க. இங்கே அப்படி வந்துட்டு ஜேகேவோ சாப்பிட்டதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்து அடுத்து என்ன சமைக்கிறது ஆஃப்டர்நூனுக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்க. நீங்கள் திடீர்னு ஜேகே
குக்கி குக்கி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே அடிச்சு பிடிச்சி என்னம்மா அப்படின்னு ஓடி வந்து நிற்க, குக்கி எனக்கு காஃபி வேணும் அப்படிங்கிறீங்க. காஃபி வேணுமா அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாம் காஃபி வேணும் அப்படிங்கிறீங்க. ஏய் நீ காலையிலே காஃபி குடிச்சிட்டம்மா, மறுபடியெல்லாம் குடிக்க மாட்டேன். ஆ அப்படியா, நான் குடித்தேனா? இல்லை குக்கி நான் குடிக்கல அப்படிங்கிறீங்க. இல்லைடா நான் தானே கொடுத்தேன், நீ குடிச்சடா. ஆஹா நான் குடிக்கல, நீ பொய் சொல்கிற, நான் குடிக்கவே இல்லை. காஃபி கொடுக்க கூட எனக்கு கணக்கு பார்க்குற. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி குழந்த மாதிரி அழுக. சரி 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 இங்கே பாரு, அழாத, உனக்கு என்ன காஃபி தானே வேணும், சரி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவரோ காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்தா அப்படின்னு அதை ஆற்றி ஊதி அப்படியே கொடுக்க, இதையும் வந்துட்டு கையில் நின்று வேடிக்கை பார்த்துருக்க. ஜிமின் பின்னாடி வந்து ஏய் அங்கே என்னடி எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டுருக்க, ஏதாவது நினைக்க போகிறாங்கடி, அவங்கள பார்க்க என்னமோ மாறி இருக்குடா, எப்படி ஒரு இதாக இருக்காங்க பாரு, அதுவும் அந்த அங்கிள்னா அந்த ஆன்ட்டியை அப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு அவ்வளோ அப்படியே வந்துட்டு உங்களை நினச்சி உருகிட்டு இருக்கா. இங்கே அப்படியே நீங்களோ காஃபியை வாங்கி ஒரு சிப் கூட பண்ணாமல் காஃபி எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவனுக்கு தூக்கி வாரி போடுது. எதிர்பார்த்தது தான் ஜேகே, இருந்தாலும் நான் அப்போவே சொன்னேன், நீ தானே கேட்ட. நானா கேட்டேன்? நீ தான்டா கேட்ட. சரி குடிக்கிறியா, இப்போ வேணாமா? எனக்கு வேணாம், நான் காலையிலே குடிச்சிட்டேன். சரி ஓகே உனக்கு வேணாம். குக்கி அப்படின்னு கைப்பிடிக்கிறீங்க. என்னம்மா அப்படின்னு பக்கத்தில் உட்கார. குக்கி எனக்கு இப்போல்லாம் ஏதேதோ ஞாபகங்கள் அப்படியே வருது, தூங்கும் போது கனவு மாதிரி வருது, அது சரியாகவே தெரிய மாட்டேங்குது, எல்லாமே ஒரு மாதிரி பிளர்ராக புகை மாதிரி இருக்குது. ஏன் குக்கி எனக்கு உன் முகம் கூட அந்த கனவுல தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்க, டக்குன்னு வர கையை இறுக்கி பிடிச்சி என் முகமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் குக்கி, அது எனக்கு ஏன் கிளியராகவே தெரிய மாட்டேங்குது, நீ என்னமோ சொல்லி என்னை கூப்பிடுற, நானும் உன்கிட்ட வர பார்க்குறேன், ஆனால் நடுவில் திடீர்னு யாரோ வந்துடுறாங்க, ஒன்றுமே புரியல. இல்லைடா, அதாவது நமக்கு இப்போ வயசாயிடுச்சு அதுதான். அவ்வளோ வயசாயிடுச்சா? ஆமாம். என் பப்புக்கு என்ன வயசு சொல்லு? எனக்கு எனக்கு அப்படின்னு யோசிக்க, சரி விடு, தெரியலையா, சரி பிரச்சனை இல்லை, வீட்டுக்குட்டி அப்படின்ட்டு அவங்கள கொஞ்சிட்டு, சரி மதியத்துக்கு என்ன சமைக்கட்டும் அப்படின்னு கேட்க, அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் ஏதோ ஒரு சிந்தனைக்குள்ளே போக, சரி உனக்கு பிடிச்ச சாங் போடவா, கேட்குறியா? ஷேக்கே அப்படின்னு கை பிடிக்கிறீங்க. என்னடா அப்படின்னு உங்கள் தலையை தட்டி கொடுக்க, நான் ஒன்று ரொம்ப படுத்துறேனா அப்படின்னு கேட்குறீங்க. ஒப்புமா என்ன இது பேச்சு, என்றைக்கு நீ எனக்கு பாரமாக இருந்திருக்க, நீ எப்போவும் என் செல்லக்குட்டிடா அப்படின்னு உங்கள் ஃபோர்களில் கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்களை நெஞ்சோடு சாய்ச்சிக்கிறான். அப்படியே கண்ணில் டியர்ஸோட, எனக்கு என்னென்னமோ தோணுது, ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, உன்னையும் என்னையும் பற்றின நினைவுகள் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லைடா, தான் சொன்னேனே, நமக்கு வயசாகிட்டே வருது, அதனால தான் சில நினைவுகள் மறந்து போகுது, எது மறந்தா என்ன, உன் பக்கத்தில் நான் இருக்கல்ல அப்படின்னா அப்படியே உங்களை ஆறுதலாக அப்படியே தலை சாய்ச்சி இப்படி கேட்க, என் கூடவே இருக்குக்கி, எங்கேயும் போயிடாத. என் பப்பு குட்டி விட்டுட்டு நான் எங்கே போகிறேன், உன் கூடவே தான் இருப்பேன். சரி, என் சாவு ஒன்று மட்டும்தான் என்னை உன்கிட்டேருந்து பிரிக்கும், மற்றபடி இந்த குக்கி உன் கூடவே தான் இருப்பான் அப்படின்னு அவன் அப்படியே சொல்ல, அப்படின்ட்டு நீங்கள் அவனை இழுக்கி அணைச்சிட்டு கண்ணில் டியர்ஸோட, அப்படி சொல்லாத குக்கி, சொல்லாத குக்கி, நீ நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் ஒரு மாதிரி எமோஷ்னலாக, ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன் சரி சரி அப்படின்னு கண்ணை தொடச்சி விட்டு உங்களுக்கு சாங் போட்டு அப்படியே வந்துட்டு ஏர்பாட்ஸ் எடுத்து காதில் வச்சு, நீ பாட்டு கேட்டுகிட்டே இரு, நான் உனக்கு சாப்பாடு சமைச்சிட்டு வரேன் அப்படிங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ கை செய்கியா அவளுக்கு நான் வந்து சமைச்சிட்டு வரேன்னு சொல்ல, அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் வந்துட்டு அந்த சாய்வு நாற்காலியில் சாஞ்சி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கா. இங்கே குக்கி திரும்ப உள்ளே வந்து எல்லாமே வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு அவனும் வந்துட்டு சமைக்கிறதுக்கு இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து, ஏதாவது உங்களுக்கும் அவனுக்கும் மட்டும் தானே, ஸோ சிம்பிளாக வந்துட்டு சமைக்கிற அப்படி ஸோ சமைச்செல்லாம் வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்க, நீங்கள் அந்த நாற்காலியில் அப்படியே சாஞ்சி காதில் பாட்டு கேட்டுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மெதுவாக தூக்கிட்டு வந்து அப்படியே ரூமில் படுக்க வச்சுட்டு காதலோட ஏர்பாட்ஸ்லாம் கழட்டி விட, அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில்
அப்படின்னு கிஸ் பண்ணி உங்கள் தலையை தடவி கொடுத்து அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்துட்டு நைட்லாம் சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க, அதான் பகலில் தூங்குறீங்க. நீங்கள் தூங்குறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவர் இப்போ வந்துட்டு அடுத்தடுத்த வேலைகள் வீட்டை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, துவைக்கிறதுன்னு எல்லாத்தையும் முடித்து கிளாத்தெல்லாம் கூட காய போட்டுட்ருக்காரு. ஸோ வந்துட்டு இதெல்லாம் அப்படியே கயிறாமல் வெடிக்க பார்க்க மேடம் இப்படியே பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி சாப்பிட்றதா அப்படின்னு ஜிமின் வர. போடா, ஒரு நாளைக்காவது நீ சமைக்கணும்னு உனக்கு தோணுதா? எது நான் சமைச்சா நீ உயிரோடு இருப்பியா? அதை நான் யோசிக்கணும் இல்லையா அப்படின்ட்டு கயிறா மாறிக்கா. அடியே எனக்கு அந்த இதெல்லாம் வராதுடி, உனக்கு வேணால் ஆர்டர் போட்டு தரேன், பிரச்சனையே இல்லை, 2 பேர் சாப்பிடும், உன்னால் முடியலாட்டி ஓகே, அதுக்காக இப்படிலாம் சொல்லாத. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிமா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சும்மா அவங்கள மாதிரி இல்லை இவங்கள மாதிரி இல்லைன்னு கம்பேர் பண்ணாதடி. ஃபஸ்ட்டு கம்பேர்லாம் பண்ணலை, வேறு என்ன பண்ணுறியாமா அப்படின்னு அவனை கிட்ட வந்து நின்று இப்படியே அவங்கள பார்த்துட்டு இருந்தா நம்ம வந்த வேலையை எப்படி செய்கிறது? வேலையா? நம்ம எதுக்கு இங்கே வந்தோடனே மறந்துட்டியாடி? அது அடியே ஹனிமூனுக்கு வந்துட்டு இப்படி ஹனிமூனை கொண்டாட வைக்காதடி, வாடி போதுண்டி அங்கடி அவங்கள சைட் அடிச்சது, அந்த புருஷனை பாருடின்னு அடே கயிறாவ ஜிமின் இருக்க. ஐயோ நீ வந்து அப்படின்னு எதை சொல்ல வர? அவனும் அதுக்கு மேலே பேச விடாமல் அவளை எழுத்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவளை கூட்டிகிட்டு உள்ளே போயிடான். இங்கே அப்படியே ஜேகே வந்துட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அவரும் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள புக்ஸ் எடுத்துகிட்டு படிக்க உட்காந்துடுறாரு. அப்படியே புக்ஸு ஒரு பக்கம் சாங் போயிட்டுருக்கு. நீங்கள் மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. குக்கி குக்கி அப்படின்னு திடீர்னு நீங்கள் அலற ஆரம்பிக்கா. டக்குன்னு புக்கை தூக்கி போட்டு ஓடி வராரு. குக்கி குக்கி அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை, என்னாச்சு நான் இங்கே தான் இருக்கேன், குக்கி இங்கே தான் இருக்கேன், குக்கி இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஹக் பண்ணிக்கோ. குக்கி இந்த போகாத அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாக ஒன்றும் இல்லைடா அவன் கூடவே தான்டா இருக்கேன் அப்படின்னு தட்டி கொடுக்குறாரு. அப்படியே அவரை நிமிர்ந்து பார்க்குறீங்க கண்ணில் டியர்ஸோட. அவரும் உங்கள் ஃபோர்கேடில் ஒன்றும் இல்லைடா நான் கூட தாண்டா இருக்கேன் பப்பு அப்படின்னு சொல்ல அப்படியே அவர் நெஞ்சில் சாஞ்சிக்கிறீங்க. சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க, நான் இன்னும் குளிக்கலையே. குளிக்க நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? உங்களை குளிக்க வைக்கிறது கூட அவர் தான். ஸோ குழந்தைய எப்படி பார்த்துக்குவாங்க அதே மாதிரி தான் குளிக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்க உங்களுக்கும் பீரியட்ஸ் ஆகுது. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த நிற்க போகிற லாஸ்ட் ஸ்டேஜ், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆகுது. அவருக்கும் ஒரு மாதிரி பயம் வருது. ஸோ வந்துட்டு அது என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட விசாரித்து உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பேம்பர்ஸ் மாதிரி உள்ள பேட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இது பண்ணுறாரு. உங்களுக்கு அதெல்லாம் தனியாக கூட வியர் பண்ணிக்க தெரியாது, அவர் தான் இத்தனை வருஷமும் செய்கிறாரு. உங்களுக்கு பார்த்து அது வரைக்கும் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப டயர்டாயிட்டீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்க, மூட் ஸ்விங் வேறு, திடீர்னு கத்துறீங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுங்க. எல்லாத்தையுமே சமாளித்து உங்களுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு ஹாட் பேக் ஒத்தனம்லாம் கொடுத்து உங்களை அப்படியே வந்துட்டு தன்னோட கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறாரு. அப்படியே வந்துட்டு உங்களை பக்கத்தில் போட்டு அணைச்சி அப்படியே தட்டி கொடுக்க நீங்களும் மெதுவாக தூங்கி போகிறீங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு நாளும் உங்களை அப்படியே வந்துட்டு அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஈவினிங் டைம் நீங்கள் ஒரு மலை உச்சியில் குக்கி குக்கி அப்படின்னு கூப்பிட்டுட்டு நடந்துட்டுருக்க கைராவும் ஜிமினும் அந்த பக்கம் வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்னென்னா இந்த கேலண்டர் எல்லாம் இருக்குல்ல அதுக்கெலாம் வந்துட்டு நேச்சுரல் பிக் கொடுப்பாங்கல்ல அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க வந்து நேச்சுரலாக வந்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும்ன்ட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மலை உச்சியில் தான் அவங்களும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் நிற்கிற இடம் வேறு, அவங்க நிற்கிறது கொஞ்சம் பக்கம். ஸோ ஜிமின் ஒரு பக்கம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க, இங்கே பாரு ஜிமின் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்ட. ஸோ காட்டின பக்கம் அப்படியே ஜிமின் திரும்பி பார்க்க அங்கே அப்படியே வந்து நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. காற்றுல அலையா முடி பறந்துட்டுருக்க. நீங்கள் வந்துட்டு சாரீ கட்டிட்டு அவ்வளோ அழகாக, நீங்கள் வந்துட்டு 45 வயசு மேலாம் இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் எங்கே தான் தெரிவிங்க, திரும்பி வேறு நிற்கிறீங்களா அந்த சீனரியில் பார்க்க செம்மையாக இருக்குது. ஒரு பொண்ணு அதாவது ஹேர் வந்துட்டு பறந்துட்டுருக்க சாரியில் அந்த மலை உச்சியில் நிற்கிறது அது வேறு மாதிரி இருக்குது அந்த ஈவினிங் டைமில் பார்க்கறதுக்கு. இது வந்து கேலண்டர் பிக்காக போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் சொல்ல 2 பேருமே வந்துட்டு தன்னோட கேமராஸில் வந்து அப்படியே ஆங்கிளாக பிக் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அவள் நோட் பண்ணுறா, கைரா நீங்கள் வந்து அந்த மலை உச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துட்டுருக்கீங்க. அவ்வளோ ஜிமின் அங்கே அப்படின்னு காட்ட, என்னடி நல்லா இருக்கு தானே ஃபோட்டோ எடுத்தா, திடீர்னு ஸ்டாப் பண்ணுறேன். இல்லை அவங்கள பாரு, அவங்க நகர்றாங்கப்பா. ஆமாடி ஒரு சூசைட் இருக்குது. ஓ மை காட், சரி வா அப்படின்ட்டு 2 பேரும் எங்கே சூசைட் தான் பண்ணிக்க போகிறீங்களோன்னு திடீர்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வர நீங்கள் பயந்து குக்கி குக்கி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கீங்க. மழை வேற லைட்டாக தூர ஆரம்பிக்குது. 2 பேரும் அப்படியே ஓடி வந்து கரெக்டாக நீங்கள் அந்த எட்ஜில் காலை வைக்கும் போது அப்படியே ஒரு கல் உருண்டுட்டு போய் கீழே விழுகுது. அப்படின்னு நீங்கள் பயந்து காதை கை வச்சுட்டு அப்படியே பயந்து போய் குக்கி அப்படின்னு நீங்கள் பதறிக்கிட்டு இருக்க ஓடி வந்து அங்கே 2 பேரும் 2 பக்கம் பிடிச்சி அப்படியே உங்களை இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ தான் அப்படியே வந்துட்டு நீங்கள் குக்கி
குக்கி அப்படின்னு இன்னும் குக்கி அவனை தான் தேடிட்டே இருக்கீங்க. ஆன்ட்டி நீங்களா அப்படின்னு கைரா கேட்குறா. உங்களுக்கு அதெல்லாம் புரியல. குக்கி குக்கி குக்கிட்ட போகணும் குக்கி அதே தான் திருப்பி திருப்பி சொல்ல ஜிமினோ உங்களை கவனிச்சு இவங்க எதுவும் அப்படிங்க தெரியலடா. இது நாள் வரைக்கும் பக்கத்து வீட்டு தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஆன்ட்டிக்கு ஏதோ அங்கிள் எல்லாம் செய்கிறான்னு ஆனால் இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டே சரி அவங்க பயந்து போயிருக்காங்க. இப்போ எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது? இங்கே எங்கேயும் வந்தாரான்னு தெரில. சரி நமக்கு தான் வீடு தெரியுமே, மழை வர மாதிரி இருக்குது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அங்கே வந்துட்டு அவருக்கு இது அவள் இங்கே தேடுனா தேடிட்டு மறுபடியும் வீட்டுக்கு தானே வருவார். கண்டிப்பாக அவங்கள கொண்டு போய் வீட்டில் நம்ம ஒப்படைச்சா கரெக்டாக இருக்கும். இங்கே எங்கேருந்து அங்கிளை தேடுறது, மழை வருது பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா வந்துட்டு உங்கள் வீட்டுக்கே உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்டினா வீடு பூட்டி இருக்குது. ஐயோ நான் தான் சொன்னேன்ல அவர்கிட்ட சொல்லாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அவர் அங்கே தேடிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அக்கம் பக்கம் யார்ட்டாவது ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்டு வாங்கி பேசலாமா? சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா இருக்கும்போது நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஜிமினும் வந்து இந்த மலையில் எப்படி போய் கேட்குறது, வேறு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்க, அங்கேயே நின்று பேசாமல் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசனை பண்ணிகிட்டே இறங்கும்போது அப்போ வந்துட்டு அப்படியே ஜங்குக்கும் வந்துட்டு கொடையை பிடிச்சிட்டு அந்த மலையில் அப்படியே வந்துட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வரான். அவனை பார்த்ததும் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போக்க ஜங்குக்கோ நிமிந்து பார்த்து நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் பதட்டமாக இருக்கான். சார் அது உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் என் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட சார் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க வாங்க அப்படின்ட்டு சாரி வீட்டு வாசலில் இருக்காங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து காட்ட இப்போ தான் ஜங்குக்கு உயிரே வருது. பப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்க அந்த சவுண்டு அவரோட வாய்ஸை கேட்டதும் குக்கே குக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்கா. அவருமே உங்களை நெஞ்சில் சாச்சு ஒன்றும் இல்லை பப்பு எங்கடா போல பயந்துட்டேன் தெரியுமா? உன்னை காணானதும் நான் எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்ச தெரியுமா? ஏண்டா அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு அவனும் உங்களை அப்படியே பார்த்து கேட்க நீங்கள் பயந்து தான் இருக்கீங்க இன்னுமே. குக்கே குக்கே அப்படின்னு அதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்க. அவங்களுக்கோ ஜிமின் கைராவே உங்க கூட ஜேகேபை தான் அவங்க கவனிச்சுட்டு ஐயோ சாரி அது அப்படின்னு எதை சொல்ல வர இட்ஸ் ஓகே சார் நீங்கள் அவங்கள பாருங்கள் நாங்கள் இன்னொரு நாளைக்கு வரோம் அப்படின்ட்டு கைராவை வா போவோம் அப்படின்னு ஆன்ட்டி அங்கிள் இங்கே தான் இருக்கார் கவலைப்படாதீங்க அப்படின்னு கைரா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அங்கிள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏம்மா எங்கே இருந்தா அப்படின்னு கேட்க அங்கிள் அப்போ நீங்கள் கூட வரலையா? இல்லைம்மா டேப்லெட் தீர்ந்து போச்சு. எப்போவுமே இவளை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். இந்த டைம் கொஞ்சம் டேப்லெட் இல்லைங்கிறனால அர்ஜென்ட்டுன்னு இவள் போடணுங்கிறதுக்காக வாங்க போனேன். அதான் இவள் தூங்கிட்டு இருந்தா நல்லா தூங்குறாளேன்னு தான் கதவை லாக் பண்ணாமல் விட்டுட்டு போனேன். இல்லைனா நான் லாக் பண்ணிட்டு தான் போயிருப்பேன். ஒரு தடவை இப்படி தான் லாக் பண்ணிட்டு போய் நானாக சமைக்கிறேன்னு அடுப்பு அப்படியே வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் இப்படி வீடே பற்றுக்குச்சுமா. நல்ல வேலை இவளுக்கு எதுவும் ஆகலை. அந்த டைம் நான் வீட்டை வேற பூட்டிகிட்டு போயிருந்தேன். உள்ளுக்குள்ளேருந்து தீ பிடிச்சி எரியுமோ கத்திக்கிட்டு இருந்தா. நான் பயந்து போய் கதவை திறக்கும்போது நல்ல வேலை அப்போ கிச்சன் மட்டும்தான் எரிஞ்சிருந்துச்சு. முழுசாக வீடு பற்றி எறியதுக்குள்ளே நான் வந்துட்டேன். அதனால எனக்கு பயம். இவளை எப்பவும் தனியாக விட்டுட்டே போக மாட்டேன். தூங்கிட்டு இருந்தாலும் சரி கதவை திறந்து வச்சுட்டு போனால் ஏதாவது ஒன்றா வெளியில் தானே வந்து நிற்பான்னு தைரியமாக போனேன். ஆனால் எவ்வளோ தூரம் போவான்னு எதிர்பார்க்கல அப்படின்ட்டு அதாவது கைரா சொல்லியிருப்பா மலை உச்சியில் தான் பார்த்தோம் ஆண்டியை, நாங்கள் அவங்க கூட தான் வந்தாங்கன்னு நினச்சோம் அப்படின்னு. அவளாக வந்துட்டா போல இருக்குமா அவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்னும் பதட்டத்திலே தான் இருக்கார். நீங்களும் பதட்டத்தில் இருக்கா. கைராக்கும் ஜிமினுக்கும் சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை அப்படின்ட்டு சரி நீங்கள் பேனிக் ஆகாதீங்க சார், அதான் அவங்க வந்துட்டாங்களே நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போங்க நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்து வீடு தானே. ஸோ வந்துட்டு கைராவை போகலாம் அவங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்புறம் பேசிக்கலான்னு கூப்பிட கைராவுக்கும் அது சரின்னு பட அவளும் கிளம்பி போயிடுறா. ஓகே ஓகே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். எங்கே போனேன் என்னை விட்டுட்டு நீ உன்னை நான் தேடினேன் தெரியுமா அப்படின்ட்டு திருப்பி நீங்கள் அவனை தேடின அந்த இதையே சொல்லிகிட்டு இருக்க. ஒன்றும் இல்லைடா அப்போ நான் எங்கேயும் போகலடா, உனக்கு தான் டேப்லெட் வாங்க போனேன்டா. சரி நீ போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இப்போ நான் விட்டு போனேன் தப்பு தான் அடிடா மாமா அடி அப்படின்னு அப்படியே அடிக்க சொல்ல குக்கி அப்படின்ட்டு அப்படியே அவன் ஃபேஸை பிடிச்சி பார்க்குறீங்க. அவனும் என்னடா அப்படின்னு உங்களை பார்க்க அல்லாத அப்படின்னு கண்ணை தொடச்சிலாம் விடுறீங்க. அதுக்கப்புறம் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் கையை இறுக்கி பிடிச்சிட்டு எங்கேயும் என்னை விட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த எனக்கு. ஸோ அவருக்கும் புரியுது இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ்லாம் வேறு ஈரமாயிருக்கு மழை பெஞ்சிருக்குல. ஸோ அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கும் பண்ணி விடுறாரு. ஸோ வந்துட்டு அவங்கள அப்படியே வந்துட்டு படுக்க வச்சு தான் நெஞ்சோடு சாய்ச்சிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை போட்டு விட அப்படியே கண்ணை மூடி அவர் நெஞ்சில் சாஞ்சிட்ருக்க அப்படியே தட்டி கொடுத்து உங்களையும் தூங்க வைக்கிறாரு. இங்கே ஜிமினுக்கும் கைராக்கும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இந்த ஆன்ட்டி கொஞ்சம் சரியில்லை ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனாலும் கைரா மண்டக்குள்ளே அவங்களுக்கு என்ன வாடா இருக்கும் பாவம் இல்லை அந்த அங்கிள் அப்படின்னு அவள் புலம்பிட்டு இருக்க.
அடியே நீ வேற ஏன்டி உங்கள் லைஃப்குள்ளெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது. ஏதோ புரியுது பிரச்சனைன்னு, ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் சும்மா அவங்கள நோண்டாதா, அவங்களுக்காக தோணுனா அவங்ககிட்ட எதாவது சொல்லுவாங்க, நீயா எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு கைராக்கும் அதை சரின்னு படுது. அவங்களாம் சொன்னால் ஓகே, நம்மளா போய் எதுவும் கேட்டு அவங்கள சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு அவன் நினச்சிக்கிறா. நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு ஈவினிங் கதவை ஏதோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. கைரா வந்து கதவை திறந்தாங்க. நிற்கிறது ஜேகே தான். சாரிம்மா, நேற்று நீங்கள் எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவள் ரொம்ப பயந்து போயிருந்தனால என்னை விடவே இல்லை. தான் அந்த பக்கம் வரவே முடியல. தான் இன்றைக்கி நைட் உங்களுக்கு டின்னருக்கு கூப்பிட்லான்னு வந்தேன். நேற்று உங்கள்கிட்ட சரியாக பேசக்கூட முடியல அப்படின்னு அவர் சொல்ல, ஐயோ அங்கிள் எதுக்கெல்லாம் எதுக்கு உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றா. இல்லைம்மா தனியாக இருப்பா தெரியும்ல அப்படிங்க. ஆமாம் அங்கிள், சரி நீங்கள் போங்க நாங்கள் வரோம். தம்பிக்கிட்ட நான் சொல்லிடுறேன் நீங்கள் போங்க அப்படின்னு அவர் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே ஜிமின் கிட்ட கைராவும் வந்து சொல்ல, இருந்தாலும் எதுக்கடி டின்னர்லாம் வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் ஆசையாக கூப்பிட்றாரு. அதுவும் இல்லை, அந்த ஆண்டியை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரி நீ ஆசைப்பட்ட உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஒத்துக்கிறான். ஸோ ஈவினிங் 2 பேர் வந்துட்டு கிளம்பி இங்கே வராங்க. நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. கதவு தட்டுற சவுண்ட் கேட்டு ஜேகே வந்து கதவு திறக்க அப்படியே வந்துட்டு ஜேகே வாங்க தம்பி வாமா அப்படின்னு உள்ள கூப்பிட, ஆன்ட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கைரா கேட்க, இதோ உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு கிட்ட வந்து ஹிராமா அப்படின்னு கூப்பிட, அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் காதில் இருக்க ஹெட்செட்டை கழட்டிட்டு இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு ஜேகே கேட்க, அப்படிங்கிறீங்க சரி அப்படின்னு மறுபடியும் காதில் ஹெட்செட்டை மாட்டி விட்டு நீ பாட்டு கேளு அப்படின்ட்டு அவரோ அவளுக்கு யாரையுமே ஞாபகத்தில் இருக்காது அப்படிங்கிறாரு. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? வாமா இந்த பக்கம் பேசலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வர அப்படியே ஜிமின் கைராவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஜேகேவும் வந்துட்டு 2 பேருக்கும் காஃபியை கொண்டு வந்து நீட்ட 2 பேரும் அப்படியே வாங்கிட்டு, ஆன்ட்டிக்கு அவள் அன்டயத்துலலாம் குடிக்க மாட்டாம்மா. சரி நீங்கள் ஆசைப்படுறீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து, பாப்போ அப்படின்னு கூப்பிட, காஃபி குடிக்கிறியாடா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக வந்து உட்காந்துட்டு அவங்க 3 பேர் காஃபி குடிச்சிட்டுக்க, அங்கிள் கேட்குறேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க ஆன்ட்டிக்கு அப்படின்னு கைர ஆரம்பிக்க, புரியுதுமா, நேற்றே சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் முடியல. அப்புறம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடா அங்கிள் இதில் என்ன இருக்குது, நான் வந்த நாள்லேருந்து உங்களையும் ஆன்ட்டியும் தான் கவனிச்சிட்ருக்கேன். நீங்கள் ஆன்ட்டியை எப்படிலாம் பார்த்துக்கிறீங்க, சும்மா சொல்லக்கூடாது அங்கிள். இந்த வயசில் இந்த அளவுக்கு உங்கள் மேலே நீங்கள் லவ்வாக இருக்கீங்கன்னா அப்போ சிறு வயசில் எவ்வளோ லவ்வாக இருந்திருப்பீங்க. ஆமாம்மா அப்படிங்கிற ஜேகே ஸ்மைல் பண்ண, சரி அங்கிள் அப்போ அவங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்கள். அப்போ ஜிமினோ அடங்க மாட்டியா நீ அப்படின்னு கைப்பிடிக்க, பரவாயில்ல தம்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்கிறேம்மா அப்படின்னு அப்படியே ஜேகேவோ ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாரு. ஸோ நீங்கள் இப்போ தான் காலேஜ் படிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் அப்படியே வந்துட்டு நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜே பார்த்து பயப்படுற ஒரு பயங்கரமான ரவுடி பையன் தான் நம்ம ஜேகே. அவனை பார்த்தாலே காலேஜே கொஞ்சம் நடுங்கும். அது ப்ரொஃபஸர்ஸ் கூட அவங்ககிட்ட அதிகமாக பேச்சு வச்சுக்க பயப்படுவாங்க. அன்னெசரியாக அவனும் யார்கிட்டையும் பேச மாட்டான், ஒன்றே கை தான் பேசுவோம். அப்படி எல்லோரும் வந்துட்டு பயப்படுற ஒரு ஆள். ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்குங்க மாதிரி. கேர்ள்ஸை வந்துட்டு பசங்களாம் வந்துட்டு அப்படியே டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பைக்கில் வந்து அங்கே அப்படியே நிற்கிறான். அவன் ஹெல்மெட்டை கழட்டாதனால யாருன்னு தெரியாமல் அவனுங்களாம் வந்துட்டு தேர்டா ஹீரோ வந்துட்டாரு அப்படிங்க. யாருடா ஹீரோ தா அப்படின்ட்டு அவனை அப்படியே ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு அப்படியே நிற்க அவனை பார்த்ததுமே ஜேகேண்ணா அப்படின்னு அவனுங்க பதற, நானே தான் என்னடா பொண்ணுங்கிட்ட வீரத்தை காட்ட வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்க, அது இல்லை பிரதர் அது சும்மா அப்படி இப்படின்னு அவனுங்க பயந்து பின்னாடி நடுங்க. அவனுங்களை இழுத்து வச்சு, இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு பதிலாக ஆம்பளைங்கிட்ட உங்கள் வீரத்தை காட்டினா நல்லாயிருக்கும், எங்கே எவனாவது என் மேலே கை வைங்கட பார்ப்போம் அப்படிங்க. அதில் ஒருத்தனும் அப்படிங்க என்ன ரொம்ப நீ ரவுடினா சீனை போடுவியா அப்படின்ட்டு கொஞ்சம் அவனும் ஓவராக பேசிட்டு ஜேகே அடிக்க வர, பாடுறா ஆம்பளை கலகு வாடா வாடா வந்துட்டோன்னு வச்சுக்கலான்னு. ஜேகே இருந்தால் ஒரு அடி கூட படல. அப்போசிட்டில் வந்தவனுக்கு சும்மா முகரையாக அடி விழுக்குது, பொக்கு பொக்குன்னு குத்துனதில் மூக்கு உடஞ்சி ரத்தமே வந்துடுது. அதை பார்த்து பக்கத்தில் நின்றுட்டு பிள்ளைங்களை டீஸ் பண்ணுவாங்களாம், தெரிச்சு ஓடுறானுங்க. அந்த கும்பலில் நீங்களும் ஒரு ஆள், அந்த கேர்ள்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்க அதில் நீங்களும் தான் நின்றுட்டு இருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் பயம் பதட்டம் அப்படியே நின்றுட்டுருக்க அவனுங்களும் வந்துட்டு வெறிச்சு ஓடிருப்பானுங்க. எல்லோரும் ஓடினதும் அடி வாங்கினவனையும் பிடிச்சி அவன் கிட்ட இருந்த ஷாலை பிடுங்கி இது யாரோட அப்படின்னு அப்படியே ஜேகே கேட்க, அங்கே நீங்கள் கேர்ள்ஸுக்கு பின்னாடிலேருந்து ஒழிஞ்சு டிவி எட்டி பார்த்து எந்த அப்படின்னு அப்படியே படப்படக்கும் கண்ணோட அப்படியே எட்டி பார்க்க ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களும் அவனையே தான் பார்க்குறீங்க. இந்தா அப்படின்னு நான் ஷாலை கொடுத்துட்டு, ஜாக்கிரதையாக இருங்க, ஒன்றுங்கண்ணா பயந்துகிட்டே இருக்கணுமா என்ன, பெப்பர் ஸ்ப்ரே
அப்புறம் பாக்கெட் நைஃப் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் மோட்டிவ் ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு அங்கே பஸ் வந்ததும் எல்லோரும் ஏறினதுக்கப்புறம் தான் கிளம்பி போகிறான். ஸோ அந்த நிமிஷம் ஒரு ஸ்பார்க் அவன் மேலே உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் வரும்போதும் போகும்போதும் அவனை அப்படியே பார்க்குறீங்க. ஒன் டே உங்கள் முன்னாடி திடீர்னு வந்து வண்டியை நிறுத்தி ஒருன்னு ஒருமை பயந்துடுறீங்க. அப்படின்ட்டு நீங்கள் திக்கி தானே நிற்க ஏறு அப்படிங்கிறான். ஏறடி அப்படின்னு டப்புன்னு ஏறி உட்காந்துறீங்க. ஸோ அங்கேருந்து கலப்பின வண்டி ஸ்பீடாக போய் ஒரு பீச்சில் நிற்கிது. அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்க கிட்ட வந்து என்ன லவ்வா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு நீங்கள் திருன்னு முழிக்க ஒன்றை தான் கேட்குறேன் அப்படின்னு கிட்ட நெருங்க ஒன் ஸ்டெப் பேக் போக லவ்வுன்னு இப்படி பயந்தா எப்படி அப்படிங்கிறான். அது அது வார்த்தையே வரல சொல்லு அப்படின்னு கிட்ட நெருங்கி அப்படியே லவ் தானே அப்படின்னு கேட்க அது ஆமாம் அப்படின்றீங்க. ஏய் நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும். யார்? குக்கி. குக்கின்னா இந்த பட்டர் பிஸ்கெட் மாதிரி குக்கின்னு நினச்சிட்டியா? இல்லடி, நான் சங்குக், புரியுதா? என்கிட்ட நெருங்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ என்னை விட்டு தள்ளியேறு. தேவையில்லாமல் கிட்ட வந்து நீயா உனக்கு ஆபத்தை தெரிக்காத, புரியுதா? நான் கொஞ்சம் வேறு மாதிரி அப்படின்னு அவன் மிரட்ட. புரியுது அப்படிங்கிறீங்க. அது சரிவா, நானே கொண்டு போய் விட்டுடுறேன். நான் என்ன புரியுதுன்னு சொன்னேன்னு கேட்கலை அப்படிங்கிறீங்க. பாடுறா தைரியம். அதை நீங்கள் தானே சொன்னீங்க அன்னைக்கு தைரியமாக இருக்கணும்னு. அடேங்கப்பா, இதான் கற்றுக் கொடுத்தவங்ககிட்டே வந்து உங்கள் வித்தையை காட்டுறதா? பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும். அதுக்குன்னு இந்த ஏன் பின்னாடி சுற்றுறது, நான் போகும்போது வரும்போது என்னை குறுன்னு பார்க்குறது, எனக்கு தெரியாமல் என்னை ஃபாலோ பண்ணுறதான்னு நினச்சி பின்னாடி வருது, இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது, புரியுதா? என்ன ஊஹுண்ணா பண்ணுவேன். ஏய் சொல்கிறது கேட்கலையா? கேட்குதே. அப்புறம் திரும்பவும் அதே சொல்கிற. உங்களுக்கு தான் புரியல. என்னாடி எனக்கு புரியல? நான் உங்களை லவ் பண்ணுறேன். நான் ரவுடி. பரவாயில்ல. உங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்கடி. ஒத்துக்கலாட்டியும் பரவாயில்ல. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எது? எனக்கு இந்த கல்யாணம் கச்சேரி இதிலலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. என்னை பெத்த புண்ணியவதி இன்னொருத்தன் கூட ஓடி போயிடுச்சு. எங்கள் அப்பங்காரன் அது போயிடுச்சுன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். என்னை யாரும் வளர்க்கல, நானாக வளர்ந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இந்த கல்யாணம் கமிட்மெண்ட் இந்த கன்றாவிலாம் வந்துட்டு வேலைக்கு ஆகாது. இதையெல்லாம் நம்பிட்டு இருந்தோம்னா வச்சுக்கேன் வேஸ்ட்டு. அதனால் எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை. உனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன லவ் பண்ணு, 2 பேர் லவ் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், குழந்தை கூட பெற்றுக்கலாம். பட் த கமிட்மெண்ட் நோ. அதுக்கு ஓகேவா? ஏன் இப்படி பேசுகிறீங்க? எப்படி பேசுகிறேன்? வில்லன் மாதிரி. நான் வில்லந்தம்மா? இல்லை, நீங்கள் நல்லவர். எதை வச்சுடி சொல்கிற? அத்தனை கேர்ள்ஸ் அன்றைக்கி காப்பாற்றுனீங்களே. ஹே இங்கே பாருடி, அப்படிலாம் கிடையாது. எனக்கு எதாவது தப்புன்னு படிச்சுனா தட்டி கேட்பேன். அதுக்குள்ளே நான் நல்லவன்லாம் கிடையாது. நீங்கள் நல்லவர் தான். இப்போ என்ன அந்த சர்டிஃபிகேட் வச்சு நான் என்ன புடுங்க முடியும்? இன்னும் நாளைக்கு ஆகாது. நான் இப்படி ரவுடியாகவே இருந்துருப்பாரு. நல்லது பண்ணுறீங்க, அதையே எப்படி நல்லது பண்ணுறேன்? நான் நல்லவனு தம்பட்டை அடிச்சு என்ன பண்ண சொல்கிறேன்? சரி அதை விடுவா. அதே நிமிந்து பார்க்குறீங்க. உனக்கு உண்மையிலே என்ன லவ் பண்ணுறது ஓகேவா? அவனுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் அவனுக்கு இந்த கல்யாணம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் பார்க்க ஹோம்லி போனால் தெரியுறீங்க. ஸோ வந்துட்டு நாளை பின்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நின்னா அதுக்கு தான் லவ்வை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இதை சொல்கிறான். நீங்களோ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணமே பண்ணிக்கலாட்டியும் சரி நம்ம எப்படியே இருக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு. சொன்ன நிமிஷம் உங்களை இழுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண நீங்களோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தள்ளுறீங்க. என்னடி இதுக்கே எப்படியா? என்ன இன்னும் நிறையா இருக்குது. நீ தப்பு பண்ணிட்ட. நான் என்ன பண்ணேன்? என்ன லவ் பண்ணிட்டியே, அது ஒன்றும் தப்பு இல்லை. சரி அப்படின்னு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் என்ன காலேஜ் முடிஞ்சதும் அங்கேயும் இங்கேயும் சுற்றுறது. நீங்களோ ஐயோ வீட்டில் திட்டுவாங்க, டைம் ஆச்சு. அந்த என்ன சொன்னேன்? இதுக்கு தான் இந்த கமிட்மெண்ட்டில் எனக்கு பிடிக்கிறதில்ல. நான் அப்போயே என்ன சொன்னேன்? லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னடி சொன்னேன் அப்படின்னு உங்கள் பின்ன முடிய பிடிச்சி கிட்ட இருக்க அப்படியே கண்ணிட்டியே சொல்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்னு தான். டைம் ஆச்சு தெரியுதுல, அப்புறம் எதுக்கே கூட வந்தேன் போ அப்படின்னு பிடிச்சி தள்ள. நீங்கள் ப்ளீஸ் இப்படி என்னோட காட்டில் விட்டு போனால் எங்கே போகிறது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அழுது தொலைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஏறு அப்படின்னு ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவனை டச் கூட பண்ணாமல் தூரமாக தான் உட்காந்துருக்கீங்க. இதுக்கு பேர் லவ் அப்படின்னு உங்களை ஒரு முறைக்கா கிட்ட வந்து இப்போ ஹக் பண்ணிக்க அது அப்படின்ட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துக்கணும். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எப்பவும் போல் வந்து நிப்பாட்ட நீங்களோ இங்கேயே நிப்பாட்டுறீங்க.
தெருமுனையிலே நிறுத்த சொல்லிக்கல. நான் பார்த்தா அப்படி தெரியுது, இப்போயே உள்ளே வந்து உங்கள் அப்பங்கிட்ட சொல்லுவேன் பார்க்குறியா அப்படின்னு அவனை சொல்ல, ஐயோ வேணாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு உள்ள ஓட அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, ஐயோ இந்த பயந்தாங்களை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவன் கிளம்பி போயிடறான். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் உங்களை மிரட்டி உருட்டி எப்போ லவ் சொன்னீங்களோ அன்னிலேருந்து உங்களுக்கு அவனை பிடிக்கும். ஆனால் ரவுடி பயலாச்சு, கொஞ்சம் அவன் மேலே பயமும் இருக்குது. அதையும் தாண்டி 2 பேரும் ஒன்றா இருக்கும் போது ஜேகே அப்படின்னு கையை பிடிச்சி நீங்கள் அப்படியே அவனை பார்க்க, சொல்லு அப்படிங்கிறான். அது அது வந்து நான் காலேஜ் முடிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு டக்குன்னு உங்கள் கையை தட்டி விட்டு, எத்தனை வாட்டி சொல்கிறது, இதுதாண்டி உன்ட்ட பிடிக்கிறதே இல்லை, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இதை கேட்காத அப்படின்னு. இல்லை ஜேகே, அப்போ இப்படியே எத்தனை காலத்துக்கு இருக்குது, இப்போ நான் ஃபைனல் இயர், அது முடிச்சுட்டா என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, இப்போயே வீட்டில் பேச்சு நடந்துகிட்ருக்கு, என் மாமாவோட கல்யாணம் பண்ணுறதா, அதான். அப்போ போய் அவனை கட்டிக்கோ. என்ன பேசுகிற நீ, என்ன நொன்னா பேசுகிறாங்க, இங்கே பார், இந்த கல்யாணம் கமிட்மெண்ட் இது என்கிட்ட வராது சொல்லிட்டல ஆல்ரெடி. இப்படி சொன்னால் எப்படி, கல்யாணமே பண்ணாமல் எப்படி இருக்கிறதா, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்றைக்குமே இப்படியே இருக்க முடியாதுல்ல, ஏன்னா நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா அப்போ அப்படின்னு அழுகியோடு அப்படியே பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த நாள் வரும்போது பார்க்கலாம் அப்படிங்கிறான். நீங்களோ அந்த நாள்னா எப்போ, எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போவே வா, இப்படியே கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட இரு. கல்யாணம் பண்ணாமல் தாலி கட்டாமல் எப்படி, உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாது, கல்யாணம் தாலி மயிருன்ட்டு பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிரான். ஸோ அவங்கள தலை விட்டுட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கா. என்ன ஜேகே எப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு வந்து அவன் கையை பிடிச்சி அழுக, உன்னை போன்னு சொன்னேன் அப்படின்னு செம்ம கடுப்பாக்குறான். சாரி அப்படின்னு அவனை பின்னாலேருந்து ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு பயமாக இருக்குது, வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அதான் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வீட்டில் வந்து பேசு ஜேகே. இங்கே பாரு, உங்கள் அப்பங்கிட்ட வந்து பேசுகிறேன், பிரச்சனையே இல்லை, லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், கூட அனுப்பி வைக்க சொல்கிறேன், அனுப்பி வச்சா வா, உனக்கு வரணுன்னா வா, உனக்கு உங்கள் அப்பா தான் முக்கியம்னா அங்கேயே இருந்துக்கோ, ஆனால் இந்த கல்யாணம் கன்றாவின்னு என்கிட்ட பேசாத, அது மட்டும் முடியாது அப்படின்ட்டு அவனும் அப்படியே இன்னும் அவன் பிடிவாதத்தில் நிற்கிறான். நீங்களும் ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு அலறிங்க. அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தவன் அதை கீழே போட்டு அப்படியே திரும்பி உங்களை இழுத்து அப்படியே கிஸ் பண்ண, உங்களுக்கும் அந்த ஸ்மெல்ல ஒரு மாதிரி இருக்க, டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளிட்டு அப்படின்னு இருமுறீங்க. என்னடி அப்படிங்கிறான், எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கல அப்படிங்கிறீங்க. உனக்கு என்ன பிடிக்காது, இந்த ஸ்மெல்ல பிடிக்காது, அப்புறம் என்ன டேஷுக்கடி என்ன லவ் பண்ண, என்ன பிடிக்காதுன்னு எப்பட சொன்னேன் அப்படின்னு அலறிங்க. அல்லாதடி நீ அழுதா எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு அப்படியே முறைச்சி பார்க்க அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் தேம்ப அல்லாதடி இவன் என்ன பண்ணிட்டாங்களாம் அப்படின்ட்டு உங்கள் கண்ணை தொடச்சி விட்டு, சரி ஸ்மோக் பண்ணலை போதுமா அப்படின்ட்டு உங்கள் கிட்டேருந்து வாட்டர் பாட்டிலை போடுங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க, குட்ரி அப்படின்னு அதை வாங்கி வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு அப்படின்னு பண்ணி பார்த்துட்டு, இப்போது ஓகே இப்போ கொடுக்கலாமா, நான் என்ன அப்படின்னு நீங்கள் பேசி முடிக்கலை, உங்களை எடுத்து அப்படியே லிப்பில் ஆழமாக அப்படி ஒரு கிஸ், 2 பேரும் ரொம்ப நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் அல்லாதடி அப்படின்னு கண்ணை தொடச்சி விட்டு, செல்லக்குட்டி அல்லாத அப்படின்னு அவங்க ஃபோர்களில் கிஸ் பண்ணேன். அப்படியே ஒன்று டியர்ஸோட அப்படியே பார்க்குறீங்க. என்ன இப்போ உனக்கு அப்படிங்க, கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ ஒரே ஒரு விஷயம், அது மட்டும் முடியாது, அதை மட்டும் சொல்லாத, மற்ற என்ன சொன்னாலும் சரி. உனக்கு ஸ்மோக் பண்ணுறது பிடிக்கலையா, விட்டுடுறேன், இல்லையா நான் ஸ்மோக் பண்ணுறத நீ பழகிக்கோ. அப்படிங்கிறீங்க. சரி விடு, உனக்காக நான் விட்டுறேன், ஸ்மோக் பண்ணலை ஓகேவா. ட்ரிங்க்கு அதை எப்படி நான் பண்ணேன், அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை, இது மட்டும்தான். சரி அதுக்கேற்ற மாதிரி நீயும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அது எப்படிலாம் எனக்கு தெரியாது, எனக்கு கல்யாணம் பண்ண முடியாது, உனக்கு அதுக்கு ஓகேனா சொல்லு, நானும் உனக்கு பிடிக்காத இந்த ஸ்மோக் பண்ணுறது அடிதடி இதெல்லாம் விட்டுடுறேன் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஸ்மோக் பண்ணுறதை விடலாம், அடிதடி கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் நான் என்னடி வரவன் போகிறவன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், எது சரின்னு படுதோ தட்டி கேட்க தான் செய்வேன், அதுக்கு போலீஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது, நீங்கள் யார், அப்படிலாம் ஒருத்தனை விட்டுட்டு போனால் நாடு நாசமாக போயிடும், எனக்கு ஏதாவது தப்புன்னு பட்டால் அடிப்பேன் அப்படின்ட்டு இருக்கான். திருத்தவே முடியாது, நீ தான் திருத்தி பாரு அப்படின்னு உங்களை அப்படியே இழுக்க, ஐயோ அப்படின்னு நீங்கள் நகர போக அப்படியே இழுத்து விட்ட கிசை இப்போ தொடங்க. நீங்களும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு பேக் கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க.
என்னதான் வந்துட்டு 2 பேத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஆயிருந்தாலும் அவனை எங்கேயுமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவனுக்கு ஒன்றுனா நீங்கள் எப்போவுமே இது பண்ணி ஏன் அவனோட ஃபேராக ரொம்ப வந்துட்டு பணக்காரங்களாம் இருக்கிற பசங்களும் கூட உங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்ததுலேருந்தே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. யார் பக்கமும் நீங்கள் மசியலை, எனக்கு என் ஜங்குக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்துட்டு இதாக இருக்கீங்க. அவன் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பீங்க. அவன் சொன்னால் யார்கிட்டையும் பேசாமல் இருக்கணும்னா பேசாமல் இருப்பீங்க. அவன் சொன்னால் வெளியில் கூட போக மாட்டீங்க. வீட்டில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு எங்கேயா போனால் கூட அவன் போகக்கூடாதுன்னு சொன்னால் அவாய்ட் பண்ணிடுவீங்க. அவன் எங்கே கூப்பிட்டாலும் போவீங்க. எப்படியாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு அவன் கூட இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசில் நீங்கள் பெரிய இடம் பிடிச்சிட்டிங்க. என் தேவதடாவை அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவன் சொல்லி சிலாகிச்சிட்டு இருக்கேன். ஆனால் உனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சில ரூல்ஸ் அது நான் போட்டது. ஸோ எனக்கு தேவைப்பட்டா அதை தவிர்க்கவும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாடுறா இத்தனை வருஷமாக இப்படி இருந்தவன் நான் ஒருத்தி மாற்றிட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சிரிச்சுட்டு ஆமாடா அவள் எனக்காக எவ்வளோ பண்ணுறான், எவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணு தெரியுமா, என்ன லவ் பண்ணுறான். நான் ஸ்மோக் பண்ணுறது பிடிக்காது, ஆனாலும் ஸ்மோக் பண்ணிவிட்டு சில சமயம் நான் கிஸ் பண்ணும்போது அது பிடிக்கலாட்டியும் எனக்காக பொறுத்துக்குவா. அவளுக்கு கோவம் வந்தால் கூட அழுது தான் காட்ட தெரியும். ரொம்ப க்யூட்ரா அவளை மாதிரி ஒருத்தி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். நான் எது சொன்னாலும் கேட்குறவ. ஓ அதனாலையா? அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடைக்கிறது வரோம் இல்லையா. நான் இந்த அளவுக்கு ஒருத்தி லவ் பண்ணுறா, அப்போ நானும் அவளுக்காக எதாவது செய்யணும்ல. நான் மச்சா செய்ய போகிறேன் வேறண்ணா அவள் எப்பவும் கேட்குறது தான். அடேங்கப்பா அப்படின்னு அவனுங்க ஆச்சரியப்படுறாங்க. அதே தான் ஆச்சரியமாக நீங்கள் அப்படியே ஜிகேவை பார்த்துட்டு இருக்க. அவனும் அவங்கள பார்த்து கண்ணடிச்சிட்டு இந்தாடி வீட்டுக்கு வாண்ட வந்தா இப்படி பேன்னு பார்க்குற, இல்லை உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றீங்க. கை காலம் உள்ள ஒரு மாதிரி இருக்குது படப்படன்னு. ஒரே பொண்ணு, அவ்வளோ பெரிய வீட்டுக்கு நீங்கள் தான் வாரிசு. ஸோ சொத்து பத்தெல்லாம் நிறையாவே இருக்குது. அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே வேலை கிளம்பி வெளியில் வராரு. அப்போ ஜங்குக்கா நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வருவோம். அவரும் 2 பேத்தையும் பூர்வம் சுருக்கி யாருமா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அது அப்பா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜேகே நான் அவளோட லவர் அப்படின்றான். உங்கள் அப்பாவோ எது அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் அது அது அப்பா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே என்னடி இப்படி பயந்து அப்படி அப்படின்னு உங்கள் அப்பா முன்னாடி உங்களை கைப்பிடிச்சி எடுத்து ஹிப்போட ஹோல்ட் பண்ணி நானும் இவ்வளோ லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இவளுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுதுல்ல, நீங்கள் வேறு அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களாம். என்கிட்ட ஒரே நாச்சு வீட்டில் வந்து பேசுனேன். ஸோ என் டார்லிங்காக பேச வந்துட்டேன். ஓகேவாடி ஆடினா என்னதான் பேச்சு உங்கள் அப்பா கிட்ட இருந்தாலும் பார்வை ஃபுல்லாக உங்கள் பக்கம் அப்படியே ஒரு ரொமான்டிக் லுக்கோட உங்களை பார்க்க உங்களுக்கும் இப்போ அட பாவி எந்த நேரத்துலடா ரொமான்டிக் லுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களால் அவனையும் பார்க்க முடியல, உங்கள் அப்பா பார்க்க முடியல. அது வேற கிட்ட நிறுத்தி இப்போ ஹோல் பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்கான். ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்காக சாப்பாடெலாம் டைமிங் டேபிள் எடுத்து வச்சவங்க சாப்பிட கூப்பிட வந்தவங்களோ அப்படியே இந்த சீனை பார்த்து அலறிக்கிட்டு உங்கள் கிட்ட வந்து என்னடி பண்ணிகிட்டு இருக்க நடு வீட்டில் நின்று அப்படின்னு உங்களை எழுத்து அடிக்க வர ஜங்க கூர்க்க வந்து கைப்பிடிச்சு இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் அவளோட அம்மா, அதனால சும்மா விடுற இந்த கை வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. யாரை அடிக்கிறதுக்கு யாருக்கும் எது கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. அவள் ஏன் பொண்டாட்டி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இவள் வந்து கேட்க சொன்னா நான் கேட்டுட்டேன். உங்களோட முடிவை சீக்கிரமாக யோசிச்சு சொல்லுங்கள். நல்ல முடிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல முடிவாக இல்லாட்டியும் எனக்கு தெரியும் இதை எப்படி நல்ல முடிவாக மாற்றணும்னு. சரி அங்கிள், நான் வந்ததுமே நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்கன்னு புரியுது. ஆன்ட்டி கூட நான் இருக்கிறது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குன்னு முகத்திலே தெரியுது. நான் கிளம்புறேன், யோசிச்சு சொல்லுங்கள். பேபி நீ கேட்ட மாதிரி நான் வந்து பொண்ணு கேட்டேன் லவ் வீடி அப்படின்னு அவங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு ஃப்ளைங் கிஸை கொடுத்துட்டு உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க இல்லைனா அப்படின்னு அவங்க காதுகிட்ட வந்து கிசுகிசுப்பாக சொல்ல நீங்கள் பயந்து போய் நிற்க. உங்கள் அம்மா உங்களை அப்படியே இழுத்து அப்படியே முறைச்சி பார்க்க அது கையை நீட்ட வளர்ச்சிக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு தான் அவன் அந்த வீட்டிலேருந்து வெளியே போக அடுத்த நிமிஷம் உங்கள் அம்மா அவங்களை இழுத்து புளியர் நாலு கணத்தில் விட அப்படின்னு நீங்கள் கண்ணத்தை வச்சுட்டு அம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க உங்கள் அப்பாவோ என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கிறாரு. அது இல்லைப்பா, அவர் என் காலேஜ் சீனியர், அவரை லவ் பண்ணுறேன்ப்பா, அவர் ரொம்ப நல்லவருப்பா, இப்படி வெகுலியாக பேசுவார் அவ்வளோதான், மற்றபடி ரொம்ப நல்லவருப்பா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு அப்படின்னு நீங்கள் திக்கி திணறி ஒரு வழியாக மனசில் உள்ளதெல்லாம் சொல்ல அவங்க அப்பாக்குன்னா அவ்வளோ ஆத்திரம். நான் யார் எப்பேற்பட்ட ஆள் எல்லாம் தெரிஞ்சும் அவனை பாரு மாதிரி இருக்கான் ரவுடி, அவனை கூட்டிகிட்டு வந்து மாப்பிள்ளைன்னு சொல்கிறியா நீ? இங்கே பாரு என் தங்கச்சி பையன் இருக்கான், உனக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் இத்தனை வருஷமா ஜின், அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கண்ட நாயம் கூட்டிகிட்டு வந்து மாப்பிள்ளைனா நான் ஒத்துக்க நினச்சியா அப்படின்னு அவங்க அப்பா இதுக்கு மேலே அவனை தான் கட்டிக்குவேன்னா பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்று எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் கௌரவம் தான் முக்கியம்னு பொண்ணு வளர்த்துருக்காப்பார். பொண்ணு அப்படின்னு உங்களை அடிக்கலை, என்ன இருந்தாலும் பெற்ற பொண்ணுங்கனால ஒரு சின்ன பாசம் இருக்குமோ என்னமோ தெரியல. ஸோ கொண்டுவேன்னு சொல்கிறாரு, பட் அடிக்கலை. உங்கள் அம்மாவை தான் 2 அறையை விட்டு புள்ள பெற்று வச்சுருக்கா, புள்ள வளர்த்துக்க லட்சணத்தை பாரு, இல்லை இவ்வளோ சொல்லணும், புள்ள படிக்க போகிறா, என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு பிடிச்சி திட்டி விட்டுட்டு அவரோ அங்கேருந்து கிளம்பி போக உங்கள் அம்மாவோ அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்களோ அம்மா ப்ளீஸ் நீயாவது அடிங்க, போதுமாடி எனக்கு அடி வாங்கி கொடுத்துட்டு இன்னும் என்ன
எங்கள் அப்பா நீ மட்டும் என் கூட ஓடி போனேன் என்ன கொன்னுடுவான், அதை புரிஞ்சுக்கோ. உங்கள் அப்பா உனக்கு கௌரவம் தான் முக்கியம், நம்மளாம் அப்புறம் தான். ஏன்னா உன்னை அடிக்காமல் என்ன அடிச்சுட்டு போகிறான்னு நினைக்கிறியா? இது உனக்கு எச்சரிக்கை. அடுத்த நீ ஏதாவது பண்ண கண்டிப்பாக கொன்னுடுவாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. பெத்த மனசுலையா எனக்கு நீ வேணுண்டி, உயிரோட இருக்கணும், புரிஞ்சுக்கோடி, அத்தை பையன் நல்லவர், அவனை கட்டிக்கடி நீ அப்படிங்க. போமா அப்படின்ட்டு உள்ளே போய் ரூமில் படுத்து கதறி அலறீங்க. அதுக்கப்புறம் வெளியே விட மாட்டேங்கிறாங்க. ஜேகேவை பார்க்கணும் பேசணும்னு இருக்கு. ஜேகேவே உங்களை தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஆளுங்களை வச்சு அவனை உள்ளே விடாமல் வெளியே தள்ள அவனும் செம்ம கடுப்பில் எப்படா அவங்கள பார்க்கலான்னு தான் இருக்கான். இதுக்கடையில் உங்கள் அத்தை பையன் எல்லாமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள பொண்ணு பார்க்க அழுது வீங்கின மூஞ்சோட அப்படி நீங்கள் இருக்க. உங்கள் அம்மாவோ இங்கே பாரு அந்த பையன் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறேன்ல அம்மா அப்படின்னு அப்படி பார்க்க. உங்கள் அப்பாவை பற்றி தெரியும்ல, இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது, ஓட்ட தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். ஒழுங்கா அவன் உயிரோடு இருக்கணும்னா உன் அத்தை பையனை கட்டிக்க, இப்போ ரெடி ஆகி கீழே வா, எல்லோரும் உனக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கீழே போயிடுறாங்க. அழுகையாக தாங்கலை. ஸோ ஒரு வழியாக நீங்கள் மூஞ்செல்லாம் தொடச்சி மேக்கப்லாம் அழுது தெரியாமல் போட்டு அப்படியே சாரியில் கீழே வரீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா காட்ட. உங்கள் அத்தையோ அட என் மருமலுக்கு என்ன கரை அம்புட்டு அழகு அப்படின்னு கடாக்கெலாம் எடுத்து பூவெல்லாம் வைக்கிறாங்க. ஜின்னு உங்களே பார்த்துட்டுருக்கு. நீங்கள் நிமிர்ந்து அந்த மனுஷனை பார்க்கல, நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சே தான் நிற்கிறீங்க. அப்போ திடீர்னு வெளியில் பைக்கு டமால் உழுகுற சவுண்டு. ஸோ யோ பெரிய மனுஷா வாயா வெளியே, நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிருக்கேன், அவளுக்கு மாப்பிள்ளையா பார்க்குறேன் நீ அப்படின்னு வெளியிலேருந்து கத்திட்டு இருக்கான். அப்போ உங்கள் அப்பா செம்ம கடுப்பாகிறாரு. அப்போ எழுந்து புளிர்னு உங்களுக்கு தான் இப்போ தான் முதல் முறையாக உங்கள் அப்பா அடிக்க சுருண்டு கீழே விழுந்துடுறீங்க. அழுகியோட கண்ணத்தில் கை வச்சுட்டு பார்க்க நாய எல்லாம் ஒன்றால் அப்படின்ட்டு அவர் கடுப்பா வெளியில் வராரு. ஸோ அதுக்குள்ளே ஜின் என்ன நடக்குது அப்படின்னு உங்களை தூக்கி விட மாமா அப்படின்ட்டு கதறிங்க. பப்பு என்னடா அப்படின்னு அவர் தடைவிட நீங்கள் மாமா அது அவர் நான் லவ் பண்ணுறேன் மாமா, அப்பா சொன்ன கேட்க மாட்டேங்கிறாரு, உங்களை தான் கட்டிக்கணும்னு கொடுமைப்படுத்துகிறாரு, எப்படி மாமா ஒருத்தனை லவ் பண்ணிட்டு உன்னை கட்டிக்க முடியும் அப்படின்ட்டு கதறி அழுக. சரி வா வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு வெளியே வர. இங்கே ஜேகேவை அப்படியே பிரிஸ்டல் எடுத்து உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்டா, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ செத்தினா அவனுக்கும் தெரியக்கூட போகிறதில்ல அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கா. கூடுன்னு ஓடி வந்து ஜின்னும் மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் அப்பாவை நகர்த்தி விட்டு ஜேகேவை அப்படியே பார்க்க. யோ உனக்கு அறிவில்லை, என்ன லவ் பண்ணுறா இன்னொருத்தனை கட்டி வைக்க பார்க்குறா அப்படின்னு ஜேகேவோ எகிரிட்டு இருக்க. பாஸ் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஜின்னு சமாதானப்படுத்த. ஏய் உனக்கு புரியலையா என்னோடய ஃபீலிங்ஸ், நானும் அவளும் ஒருத்தருக்கு உயிருக்கு ஒரு லவ் பண்ணுறோம், இந்த ஆள் உனக்கு பிடிச்சி கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ கட்டிக்கிட்டு அவளோட நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா, யோசிச்சு பாரு என்னோடய லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பேச. எனக்கு புரியுது பிரதர், இப்போ எதுவும் பேச முடியாது, கொஞ்சம் நீங்கள் கிளம்புங்க நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு இருக்க. ஜேகேவோ ஜின்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கிளம்பி போகிறாரு. இங்கே நீங்கள் அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அவங்கள அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜேகே கிளம்ப எப்படியும் சின்ன பேசி சேர்த்து வைப்பார் அப்படிங்கிற நிம்மதியில் நீங்கள் இருக்கீங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆக உங்களுக்கு ஜின்னோட தான் கல்யாணம் அப்படின்னு உங்கள் அப்பா கன்ஃபார்மே பண்ணிட்டார். என்ன ஜின்னே சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். ஒன்று நீ கட்டிக்க, இல்லைனா விலகிக்க, என் பொண்ணுக்கு நான் வேற மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த ரவுடி பயிருக்கு மட்டும் கட்டி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கா. உங்களுக்கும் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு எவ்வளோ தான் உங்கள் அப்பாவுக்காக நீங்கள் பார்த்து எல்லாம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பிடுறீங்க. உங்களோட கல்யாணம் விடிஞ்சா அப்படின்னா அந்த நைட்டே நீங்கள் ஜேகேவோட ஓடி போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறீங்க. அவங்களுக்காக ஜேகே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன்கிட்ட நெருங்கும்போது ஜேகே கொக்கி அப்படின்னு இப்போ ப்ரெசண்டில் நீங்கள் அப்படியே காதில் ஹெட்செட் மாட்டிட்டு தூங்கியிருப்பீங்கள்ல. ஸோ பாட்டு கேட்டுட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. தூக்கத்தில் உங்களுக்கு கனவு கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஸோ சொல்லிகிட்டு இருந்த ஜேகேவோ டக்குன்னு நிறுத்திட்டு இப்போ என்னாச்சுடா அப்படின்னு கொடுக்குன்னு ஓடி அப்படியே ஒன்றும் இல்லை நான் இங்கே தான் இருக்க பாரு அப்படியே உங்களை கையை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை கண்ணத்தை தட்ட அப்படியே முழிச்சு பார்த்து குக்கி என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிறீங்க. நான் இங்கேயும் போகலம்மா, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தலையை தடவி கொடுக்க. அப்படியே நீங்கள் அவரை ஹக் பண்ணிட்டு இருக்க. ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதே மறந்து தனி உலகத்தில் இருக்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கைராவோ திருத்தணும் முழிக்க. ஜிமினோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் விடு, அவர் தான் இவ்வளோ சொல்லிட்டார்ல, இது அவங்களுக்கு அப்புறம் என்ன எது நம்ம விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இங்கே அப்படியே ஜேகேவோ உங்களை சமாதானப்படுத்தி திரும்பி பார்க்க அவங்க ரெண்டு பேரும் இல்லை, ஓ வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்ட்டு சரின்னு விட்டாரான். அப்புறம் அவங்கள நல்லா எப்பவும் போல தான் பார்த்துக்கிறான். அவனுக்கு அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. ஏன்னா கைரா சொல்லிப்பா, அங்கிள் அவங்க வீட்டில் என்ன ஒரு ஃபோட்டோ கூட இல்லை, நானும் என் ஹஸ்பண்டும் ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க, இந்த கேலண்டருக்கெல்லாம் இது பண்ணுறது அப்படி இப்படின்னு அவள் ஐடியாஸ்லாம் சொல்லி உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி தட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பா. ஸோ அவனும் சரிம்மா எனக்கும் அந்த ஆசை ரொம்ப இருக்குது, அவளோட ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கணும் அப்படின்னு.
எங்கம்மா நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவள் இப்படி இருக்கறனால நான் எதுவும் இன்ட்ரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ விட்டுட்டீங்க இப்போ எடுத்துக்கலாமே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் போஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்க. ஸோ அவங்க வந்துட்டு நாங்கள் இதை கேலண்டர் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்ல, சரிப்பா அப்படிங்கிறாரு. ஸோ வந்துட்டு அவங்களோட அந்யோன்யத்தை பார்த்து அதே மாதிரி வந்துட்டு ஜிமினு கைரா வந்துட்டு அந்த ஆல்பம் அதை வந்துட்டு அந்த கேலண்டர் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்து, அங்கிள் அப்படின்னு நான் முன்னாடி நீட்டேன், என்னம்மா இது அப்படின்னு ஜேகே ஒன்றும் புரியாமல் பார்க்க, அங்கிள் நீங்கள் கேட்டிருந்தீங்களா அதான் அப்படின்னு ஜிமின்னு சொல்ல, ஓ அதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து பார்க்கும் போதே கண்ணில் டியர்ஸ் கையெல்லாம் நடுங்க. அப்படி வந்துட்டு அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. 12 மாதமாக வந்துட்டு இவங்களோட அதாவது உங்களோட வந்துட்டு ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரியே வந்து அந்த கேலண்டர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, மந்த்லி கேலண்டர். ஸோ வந்துட்டு அது ஒவ்வொன்றும் திருப்பும் போது வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரியுது. இந்த இயர் முடிஞ்சாலும் இதை நான் தூக்கி போட மாட்டேன், இப்படியே வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நெஞ்சோடு அனைத்தி அதோட விடாமல் ஃபோட்டோஸும் சிலது இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க, அதையும் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்துட்டு உங்கள் முன்னாடி காட்டுறாரு. ஜிகேவோ ஏய் இங்கே பாரு பப்பு அப்படின்னு சொல்லி காட்ட, நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க, ஜெகேவை பார்க்குறீங்க, உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் பெருசாக இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு ஜெகே கேட்டதும் அப்படியே அந்த கையை கொண்டு பெருசாக ஃப்ரேம் பண்ணியிருக்க ஃபோட்டோவை அப்படி தடவி பார்க்குறீங்க. தெரியலையே ஜெகே அப்படிங்கிறீங்க. இது நீயும் நானும் பப்பு நல்லா இருக்குல்ல அப்படிங்க. ஆமாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட உலகத்தில் தான் இருக்கீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸோட உங்களை ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு ஃபோர்கெட்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சுட்டு, எவ்வளோ பாச்சு அப்படின்னு கேட்க, ஐயோ அங்கிள் இது நாங்கள் உங்களுக்கு அன்போடு செய்கிறது, இது கைராவோட ஆசை அதுக்காக செஞ்சு கொடுத்தேன், இதுக்கெல்லாம் பணம் கிடையாது அப்படிங்க. கைரா ஆமாம் அங்கிள் உங்களோட அந்யோன்யத்தை பார்த்து நான் ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு க்ரஷ் ஆகிட்டேன், உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னோடய ஃபேவரட் கப்பல்ஸ். ஸோ உங்ககிட்ட போய் காசு வாங்குவேனா, இருந்தாலும் இது உங்களோட ப்ரொஃபஷன், இதுக்கு நான் பணம் கொடுக்கணும்லம்மா, அதுக்காகவாது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயோ கையில் பணம் இல்லை அப்படின்ட்டு செக் புக் எடுத்துகிட்டு வந்து சைன் பண்ணி நீட்ட, சரி நானாலும் கேட்க மாட்டீங்க ஆண்டியை பார்த்துக்கோங்க, அப்புறம் நாங்கள் ஹனிமூன் முடிஞ்சு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்ல, என்ன தம்பி அதுக்குள்ளையா அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறது ஒர்க் இருக்கே இங்கே இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். கைராவோ அப்படின்னு அவனை ஒரு மாதிரி மறிக்க சிரிச்சுட்டே அவன் பேச, அப்படியே வந்து ஜேகேவும் சிரிச்சுட்டு சரி புரியுதுப்பா அப்படின்ட்டு, ஆனால் எப்போ வந்தாலும் இந்த பக்கம் வரணும், கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்லாம் சொல்ல, வரோம் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்போ தான் ஜிமின் சிரிச்சுட்டே அந்த அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காருங்கிற மாதிரி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு தூக்கி வாரி போடுது. பிகாஸ் அதில் வந்துட்டு 10,000 ரூபாய் எழுதியிருக்கு. அமௌண்ட்டை தாண்டி கீழே இருக்க சைனை பார்த்து தான் அவன் ஷாக் ஆகிட்டு அப்படியே கைரா கிட்ட அதை காட்ட, அவளுமே ஃபஸ்ட்டு என்னன்னு புரியல, எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காருங்கிற மாதிரி அமௌண்ட்டை பார்க்க கீழே சைனை பாரு அப்படின்னு சொல்ல, இப்போ தான் அவனும் பார்க்குறான் அதில் கிம் ஷியோக் ஜின்னு இருக்குது. 2 பேத்துக்குமே ஒன்றும் புரியல. 2 பேரும் அப்படியே ஜின்னை அப்படியே நிமிந்து பார்க்க, எஸ் அங்கே நின்றுட்டுருக்குது ஜின்னு தான். ஸோ ஜின்னோ நாச்சுப்பா அப்படிங்கிறாரு. இல்லை அங்கிள் உங்கள் பேர் அப்படிங்க. ஹோ அதுவா, அவள் என்ன குக்கி ஜேகேன்னு கூப்பிட்றா, அதனால் என் பேர் ஜங்குக்கு நினச்சிட்டிங்களா அப்படின்னு அவர் சொல்ல, அங்கிள் அப்படின்னு 2 பேருமே கொஞ்சம் திணற, என் பேர் ஜின், கிம் சியோக் ஜின், அதாவது அந்த கதையில் நான் சொன்ன மாமா அது நான் தான் அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேத்துக்கும் ஒன்றும் புரியல. நீங்கள் மாமா அப்படின்னா அப்போ ஜேகே அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேர் ஷாக்காக கேட்க, அதுவா அன்றைக்கி பாதிக்கு மேலே சொல்ல முடியல அப்படின்ட்டு இப்போ தான் விட்டதுலேருந்து தொடர்றாரு. ஆக்சுவலி அன்றைக்கி ஓடி வந்திருப்பீங்க ஜேகேவை பார்க்க, ஜேகேவும் வந்துட்டு உங்களை பார்க்கணுன்னே வந்திருப்பான். ஆனாலும் உங்கள் அப்பா பெரிய ஆள் இல்லையா, ஆளை வச்சு அவனை அடித்து தூக்க சொல்லிப்பார். நீங்கள் வீட்டில் மிஸ் ஆனதுமே அவர் வந்துட்டு அவனை அடிக்க சொல்லிட்டாரு. ஸோ அவர் பாட்டுக்க ஒருத்தர் அடிக்கிறதுக்கு 20 பேருக்கு மேலே இருக்க அவனும் எத்தனை பேர்த்த தான் சமாளிப்பான். உங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக உங்களையும் சேர்த்தே தான் போட சொல்லியிருப்பார். ஸோ வந்துட்டு உங்களையும் வந்துட்டு அவனுங்க அடிக்க வர உங்களை பாதுகாக்கணும்னு அந்த இடத்துல ஜேகே ரொம்ப போராடுறான். எல்லாரும் அவனை சரமாரியாக தாக்குறாங்க. அவனும் எல்லாரையும் ஓரளவுக்கு அடித்து மிதித்து தள்ளிட்டான். எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு தான் உங்களை கைப்பிடிச்சிட்டு வா இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஓடி இருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷனும் வந்துட்டீங்க. ஸோ அந்த பக்கம் ரயில் வரும், இந்த பக்கம் நீங்கள் 2 பேர் நிற்கிறீங்க. இந்த தண்டவாளத்தை கடந்து அந்த பக்கம் போகணும்ல. ஸோ அந்த மாதிரி அப்படி வந்துட்டு ஜேகே இறங்கி உங்களையும் கையை பிடிச்சி இறக்கிட்டு அவனுக்கு உடம்புல அத்தனை காயம், அப்படியே அழுது உங்களை அவனை ஹக் பண்ணி என்னால் தான் ஆடிட்டு நீங்கள் அழுக, வாய மோறி ஒன்றும் இல்லை உன் கூட வாழ்கிறதுக்காக எதை வேணாலும் சகிச்சுக்குவேன் ஆடிட்டு உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். ஸோ
தூரத்தில் அப்படியே ட்ரெயின் வர சவுண்ட் கேட்குது. ஜேகே அப்படின்னு நீங்கள் பயப்பட, ஒன்றும் இல்லை நீ ஏறு, சீக்கிரம் ஏறு அப்படின்னு சொல்லி உங்களை அந்த ட்ரெயின் வரத்துக்குள்ளே மேலே ஏற்றி விட்டுவேன். அந்த ட்ரெயின்லேயே அப்படியே அடிபட்டு இறந்து போகிறான். இது உங்கள் கண்ணு முன்னாடி நடக்குது. அதை பார்த்து அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுங்க. பிகாஸ் வந்துட்டு அவன் வந்து உங்களை ஏற்றி விட்டுட்டு நகர்றதுக்குள்ளே அந்த ஆளுங்கள்லாம் வந்துட்டு திரும்பவும் அந்த ஆளுங்களாம் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் 2 பேர் உசுரோடு இருக்கும் போதே வந்துட்டு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருப்பானுங்க. அதோட மறுபடியும் உங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அந்த வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லா பக்கமே வந்து ஆள் அனுப்பியிருப்பாங்க. எங்கேயுமே போகக்கூடாது, இவங்க தப்பிக்கவே கூடாது அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்டுன்னு எல்லா பக்கமும் ஆளுங்க சுற்றிட்டு இருந்ததில் ஜேகேவை பார்த்ததும் உங்களை அவன் தூக்கி விட்டதும் அடுத்த நிமிஷம் அவனை மறுபடியும் இழுத்து தண்டவாளத்தில் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் தான் ஜேகே வந்துட்டு ட்ரெயின் வரும்போது கரெக்டாக அவனுக்கு தள்ள அவனும் இப்படி ட்ரெயினில் விழுந்து கண்ணு முன்னாடி இறந்து போகிறான். அந்த கோர விபத்தை பார்த்து நீங்கள் அவ்வளோதான் ஜேகே அப்படின்னு கத்திட்டு மயங்கி விழுந்தவங்க தான் இந்த ட்ராமாக்குள்ளே போயிட்டீங்க. உங்களுக்கும் வந்துட்டு ஒரு அந்த இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது எதுவுமே, அவன் இறந்தது எதுவுமே ஞாபகத்தில் எல்லாம் எரேஸ் ஆகிடுச்சு. ஜேகே விழும்போது தான் கரெக்டாக ஜின்னு வந்திருப்பார். அவருக்கும் வந்துட்டு எப்படியாவது கல்யாணத்தன்னைக்கு உங்களை வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் பண்ணி விட்டதும் ஜின்னு தான். உங்களுக்கு ஜேகே வர்றதுக்காக ஃபோன் பண்ண வச்சது எல்லாமே ஜின்னு தான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணிப்பார். ஏன்னா எவ்வளோ பேசினாலும் மாமா மனசு மாறமா தெரில, கல்யாணம் வரைக்கும் அமைதியாரு, நானே உனக்கு வந்து இது பண்ணுறேன்னு அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அவரோட ஹெல்ப் மூலியமாக தான் நீங்கள் வெளியே வந்தது எல்லாம். இருந்தாலுமே எப்படியும் உங்கள் அப்பா மோப்பம் முடிச்சு ஆள் அனுப்பியிருப்பார். அதுவும் தெரிஞ்சுட்டு ஜின்னு காப்பாற்றணுன்னு தான் வேகமாக வந்திருப்பார். பட் அவருக்கே எதிர்பார்க்காத விதமாக ஜேகே கண்ணு முன்னாடி இருந்து போக நீங்கள் இங்கே அப்படியே மயங்கி சரியாக ஓடி வந்து உங்களை தாங்கி பிடிக்கிறவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் உங்களை சேர்க்கும் போது தான் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னே தெரியுது. எஸ், நீங்களும் ஜேகேவும் வந்துட்டு ஜேகேவோ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றும் போது அப்போ என் கூட ஒன்றே இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, நீங்களும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னைக்கா இருந்தாலும் நான் உங்களுக்கு தானே, நான் எப்படி அப்படி சொல்லுவேன், என்னை எடுத்துக்கணும்ல தானே, ஓகே ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, சரிடி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்காக இப்படிலாம் சொல்லாத அப்படின்னுக்க. நீங்களும் எனக்கு பயமாக பயம், நான் இருக்கும்போது உங்கள் அப்பா அப்படி இன்னொருத்தனை கட்டி வச்சுருவானா, சாவடிச்சிடுவேன், அதுக்காக இப்படி தான் பேசுவியா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உன் உடம்பு கலையிறன்னு நினச்சி அப்படின்னு நான் அவன் திட்ட. இல்லை ஜேகே ப்ளீஸ் அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்க. ஸோ அவனுக்குமே வேறு வழி தெரியல. சும்மா இருந்தவனா நீங்கள் ஊசி பேத்தி விட்டுறீங்க. நீங்கள் அவனை அப்படியே பிடிச்சி இழுத்து ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணி அவன் லிப்பில் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணி நீங்கள் அலறதை பார்க்க முடியாமல் அவனும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை அவனை பார்த்துட்டு, இதெல்லாம் இப்போ வேணான்னு நினச்சேன்டி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு அவன் அப்படியே பார்த்து உங்களை பார்த்து கேட்க, எனக்கு தெரியும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கைவிட மாட்டீங்க, அந்த நம்பிக்கையில் தான் அப்படின்னு நீங்களும் சொல்ல அவங்க கண்ணை டியோஸை தொடச்சி, இந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டி உங்கள் ஃபோரில் அப்படின்னு கிஸ் பண்ணி, நம்ம ஆனால் நான் எப்போவுமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டில் வந்து பேசுகிறேன்னு தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்காம வீட்டில் வந்து பேசுனது பல பிரச்சனைகள். இதுக்கிடையில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டோ ஆகிட்டீங்க. இது வந்து ஜின்னுக்கு தெரிஞ்சு அவரும் அப்படியே ஷாக் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்ததும் நீங்கள் வந்துட்டு அதான் இப்போ எப்படி இருக்கீங்க அதே மாதிரி ஜேகே இதை தவிர எதுவும் சொல்ல மாட்டீங்க. உங்கள் அப்பாக்குன்னா இரிட்டேட் ஆகும், ஜின்னோ நானே இவ்வளோ கட்டிக்கிறேன் அப்படிங்க. மாப்பிள்ள உனக்கு தெரியும்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு, எதுக்கு நீ கட்டி உன் வாழ்க்கையை வீணாக்குற, வேணாம் விடு, அவளை சரி பண்ணி நானே யாருக்கா கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பா சொன்னாலும், இல்லை நான் பார்த்துக்கிறேன், என் பப்போ எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொன்னவர் அன்னைக்கு பிடிச்ச கை இன்றைக்கி வரைக்கும் விடாமல் இருக்கார். இதுக்கடையில் நீங்கள் கன்சீவாக இருந்து குழந்தையும் பிறந்திருக்கும். ஸோ இதில் அவங்க அப்பாவுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்கும், இது குழந்தை இவனோட தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாரு. இவளை அப்படின்ட்டு உங்களையும் உங்கள் குழந்தையும் வந்துட்டு கொல்றதுக்காக வருவார். அப்பையும் ஜின்னு தான் காப்பாற்றி உங்களையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வரும்போது எப்படியோ குழந்தைய மிஸ் பண்ணியிருப்பார். குழந்தை எங்கே போச்சுன்னு தெரில. அந்த குற்ற உணர்ச்சி உங்களையும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பாதுகாப்பாக கொண்டு வந்து அப்படியே இங்கே வச்சுருக்காரு, யாருக்குமே தெரியாமல். அதனால தான் தன்னோட பேர் கூட நீங்கள் ஜேகேன்னு கூப்பிட்ற நல்லா பிரச்சனை வரக்கூடாதுன்னு தன்னோட பேரை கூட இங்கே ஜேகேன்னு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், ஜின்னுங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி தான் மனுஷன் தலைமறைவாகவே அப்படியே உங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த கதையெல்லாம் அப்படியே சொல்ல கைரா ஒரு பக்கம் தேம்பி அழ, அப்படியே ஜிமினோ லாதடி அப்படின்னு அவளை இது பண்ணிகிட்டு இருக்க. ஜின்னும் ஒன்றும் புரியாமல் என்னாச்சுமா அப்படின்ட்டு கிட்ட வர, அப்பா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறா. ஒன்றுமே புரியல, இவ்வளோ நாள் அங்கிள்ண்டவ அப்பான்னு கூப்பிட்றாளே அப்படின்ட்டு அவரும் திருன்னு முழிக்க டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ கதவு போய் ஜிமின் திறக்க அங்கே நின்னது நம்ம ஜேகே தான். ஜேகேவை பார்த்தாலும் ஜின்னுக்கும் தூக்கி வாரி போடுது, இவன் உயிரோடு இருக்கானா அப்படின்னு. அந்த மனுஷன் வந்துட்டு கோவம்லாம் படலை, சந்தேகமும் அதாவது வந்துட்டா இவன் கூட்டிகிட்டு போயிடுவான் அந்த மாதிரிலாம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் அவனோட இதில் வந்துட்டு நான் பாதுகாத்து வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டான், உடம்புப்பட்டவன்ட்ட கொடுக்குற நேரம் வந்துடுச்சு. ஆனால்
சின்ன வயசுலேருந்து சொல்லப்படாத ஒரு காதல், அவரோட காதல். அவரும் வந்துட்டு உங்களை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணியிருப்பார். அவருக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மாமா பொண்ணாச்சி படிச்சிட்ருக்கா, படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லவ் சொல்லலாம், இப்போ எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்கடையில் இப்படி ஒரு காதல் உங்கள் லைஃப்பில் வரும்னு அவர் நினைக்கவே இல்லை. உங்களை பொண்ணுக்கிட்ட வரணும் அந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் மேலே அளவு கடந்த பாசமும் காதலும் வச்சுட்டு தான் அந்த மனுஷன் வந்திருப்பார். பட் நீங்கள் இன்னொருத்தரை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது கூட உங்களுக்காகவே உங்களை அவனோட சேர்த்து வைக்கணும்னு பல தடவை போராடி கடைசியில் உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணுங்கிற ஒரு முடிவில் தான் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்திருப்பார். சும்மா கூட்டிகிட்டு வர முடியாததான் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கி கூடயே வச்சுட்டு உங்களை இன்ன வரைக்கும் ஒரு குழந்தை எப்படி பார்த்துக்குவாங்க அப்படி தான் பார்த்துக்கிறார தவிர தப்பான எந்த கண்ணோட்டமாக அந்த மனுஷனுக்கு கிடையாது. கண் நிறைய டியர்ஸோட ஜங்குக் அப்படின்னு வரும் பார்க்க. ஜங்குக்கும் வேகமாக வந்து அப்படியே ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் ஒரு புரிதலோட ஒரு ஹக்கு. ஸோ அவ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தழுத்த குரலை, ஜேகேக்குமே இப்போ 50 வயசு தாண்டிச்சு. ஸோ கேட்குறான் அப்படியே ஜின்னோ கையை கட்ட. நீங்கள் அங்கே ஏதோ மறந்து அப்படியே உட்காந்துட்ருக்க. அங்கே அப்படியே கிட்ட வந்து ஜங்குக்கோ ஹீரா அப்படின்னு கூப்பிட, இத்தனை நாள் பப்புங்கிற பேர் மறந்து ஹீரா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு உங்கள் காதில் கேட்கும்போது ஜங்குக் ஜங்குக் அந்த வார்த்தை மட்டும்தான் மறுபடியும் வருது. குக்கி வந்துட்டியா குக்கி அப்படின்னு நீங்கள் அவன் ஃபேஸ்லாம் உங்களுக்கு இப்போயும் தெரியல. அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் ஹக் பண்ணி கதறி அலறான். 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்க. அங்கே ஜின்னும் வந்து நிற்கிறாரு. அந்த மனுஷனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் ஒரு 3வது மனுஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அவரால் என்ன சொல்கிறேன்னு தெரில. ஜேகே ஓ ஹீராவோ உன்கிட்டே ஒப்படைச்சிட்டேன், என் கடமை முடிஞ்சு அப்படின்னு அந்த மனுஷன் நகர போகும்போது டக்குன்னு அவர் கையை பிடிக்கிறீங்க. இத்தனை வருஷம் இல்லாத இப்போ தான் முதல் தடவை நீங்களா அப்படியே ஜங்குக் அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. ஜின்னுக்கோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. உங்களுக்கு ஜங்குக்கோட நினைவு நிறையவே இருக்குது. ஆனால் அந்த ஜங்குக்கா ஒரு தரல 2 பேர்த்தையுமே நினைக்கிறீங்க. ஜின்னையும் நீங்கள் ஜங்குக்கா தான் நினைக்கிறீங்க, ஜங்குக்கையும் ஜங்குக்கா தான் நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு 2 பேருமே வேணும். ஐ லவ் யூ டூங்கிற மாதிரி 2 பேர் கையும் பிடிச்சிட்டு அப்படியே ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு அதை மட்டும் திரும்ப சொல்ல, பப்போ இருக்கண்டா அப்படின்னு ஜின்னும் அப்படியே அழுகையோடு சொல்ல, ஏன் ஜேகே அழற அப்படின்ட்டு கண்ணை தொடச்சி விடுறீங்க. ஜங்குக் குக்கி ஜேகே அப்படின்னு மாறி அந்த ஒரு பேரை மட்டும்தான் அத்தனை தடவை சொல்கிறீங்க, வாயிலேருந்து மந்திர மாதிரி. ஜங்குக்கோ இதெல்லாம் கேட்கும் போது தான் மனசு ஃபுல்லாக அப்படியே நீங்கள் இத்தனை நாள் வாழ்ந்துருக்கீங்க. அதே மாதிரி மனசு அதெல்லாம் சொல்ல மனநல பாதிக்கப்பட்டும் கூட இன்னுமே உங்கள் மனசு ஃபுல்லாக அவன் இருக்காங்க போது எப்படி இருக்கும். அதையும் தாண்டி இந்த மனுஷன் ஜங்குங்கிற பேர் இருந்தாலும் தன்னையும் வந்து அவள் தேடுறா அப்படிங்கிறது ஜின்னுக்கு. ஸோ 2 பேரும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்க. 2 பேர்த்தையும் ஹக் பண்ணி ஜங்குங்கிற பேரை மட்டும் திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்க 2 பேருமே உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டீங்க. 2 பேர்த்தையும் அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் இருக்கீங்க, விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 பேரும் ஆறுதலாக அவங்கள நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிகிட்டு இருக்க. இதெல்லாம் அப்படியே கயிறாக பார்த்துட்டு ஜிமின் மேலே செஞ்சுட்டு இருக்க. ஜிமினோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி அந்த கைரா வேறு யாரும் இல்லை, அவங்களோட பொண்ணு தான். ஸோ தொலைஞ்சு போன பொண்ணு, ஜின்னால் தொலைக்கப்பட்டவ ஜேகேவால் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பா. ஜேகேக்கு ஃபஸ்ட்டு தான் பொண்ணுன்னு தெரியாது. அவன் அவங்கள தேடி வரும்போது இந்த குழந்தை வந்துட்டு அவனுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா நீங்களும் உங்கள் ஜின்னு வந்து உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்போது உங்கள் அப்பா கிட்டேருந்து அவனுமே வந்துட்டு அங்கே தேடி வந்திருப்பான். அவனுக்கும் நியூஸ் கிடச்சி அப்படி வரும்போது தான் உங்களை தேடி வரும்போது உங்களை வந்து நீங்கள் வீட்டை விட்டு போயிட்டீங்க. ஜின்னு உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறது தெரிஞ்சு எப்படியும் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி தேடும் போது அங்கே வந்துட்டு ஜின்னையும் உங்கள் குழந்தையோட அவர் நிற்கிறதையும் பார்த்துட்டு கிட்ட வரும்போது அவர் வந்துட்டு உங்களை காப்பாற்றுறதுல வந்துட்டு குழந்தைய வந்துட்டு மிஸ் பண்ண அதை கரெக்டாக ஜேகே தான் வந்துட்டு தூக்கியிருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு அது அவன் குழந்தைலாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்களோட குழந்தை நினச்சி தான் கொண்டு வளர்த்துருப்பான். ஸோ வளர்த்தது மட்டும் இல்லை, அதையும் சொல்லியிருப்பான். ஆனால் என்ன லாஸ்ட்டாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பா ஆளுங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, எங்கே இருக்கான்னு தெரியலங்கிற மாதிரி கதையை சொல்லியிருப்பாரு. அம்மாவை இன்னும் தேடாத நாள் இல்லை, ஜேகே தேடிக்கிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் இவளுக்கு தெரியும். ஸோ முழு கதை கேட்காம பாதி கதை கேட்கும் போதே அப்பாவோட கதை இருக்கேன்னு அவளும் கால் பண்ணி ஜேகேக்கு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாள். அதான் அந்த மனுஷனும் இங்கே வந்திருப்பார். இப்போ இவளுக்கு ஃபுல் கதையும் கேட்டணும், இது தான் கதைன்னு கண்டுபிடிச்சிட்டா. ஸோ ஜேகே எந்த அளவுக்கு தனக்கு பயாலஜிக்கல் ஃபாதரோ அதே மாதிரி ஜின்னு வந்துட்டு தன்னை எந்த அளவுக்கு அம்மாவை, அதாவது அன்னைக்கு அவர் மட்டும் காப்பாற்றலாம் தானோ அம்மாவோ இருந்திருக்கவே மாட்டோன்னு கைராவால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் அவள் அப்பான்னு ஹக் பண்ணதும் தேம்பி அழுததும், அது மட்டும் இல்லாமல் அவரையும் ஒரு அப்பாவாக அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஸோ ஜிமின் அதெல்லாம் புரிஞ்சுதான் அவளுக்கு வந்துட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணி அவளை அழுகி நிறுத்திருக்கு. இங்கே நீங்களும் அதே நிலமையில தான் இருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துலலாம் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறது இப்போது ஜேகே ஜின் 2 பேர் மட்டும்தான். ஆனால் ஜேகேங்கிற ஒரே பேரில் 2 பேருமே இல்லாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தோட ஆறுதலோட அப்படியே வந்துட்டு நீங்கள் கைப்பிடிச்சிட்டு அவங்களோட இன்னும் அந்த பழைய காலத்து காதல் இல்லாட்டியும் முதுமை
முழுமையில் ஒரு காதலை அனுபவிச்சுட்டு எல்லாரும் ஒரே இடத்துல ஜிமினும் வந்துட்டு இதுக்கு மேலே எதுக்கு அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இங்கேயே இருந்துடலாம், இங்கேருந்து நம்ம ஒர்க் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கைராக்க ஹாப்பியாக தன்னோட இதை புரிஞ்சுக்கிட்டானேன்னு ஹக் பண்ணிவிட்டு, நான் அன்னைக்கு கேட்டேன் நீ எப்போவுமே என் கூட இப்படி இருப்பியான்னு, இப்போ புரிஞ்சிருச்சு நீ இருப்ப என் அப்பாங்க மாதிரி தான் நீயும் அப்படின்னு நான் ஹக் பண்ணி அவனை கிஸ் பண்ண அவனுமே சிரிச்சுட்டு, ஏய் உண்மையான காதல் இருந்தால் எந்த வயசுலையும் அப்படி தான் இருப்போம், தோல் சுருங்கி முகம் தானா லவ் போயிருமா என்ன அப்படின்ட்டு அவன் சொல்ல, அதே மாதிரி தான் இங்கே ஜின்னும் சரி ஜங்குக்கும் சரி அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு சோறு விட்டா ஒரு நாள் ஒருத்தர் வந்துட்டு காஃபி கொடுக்குறது, இப்படி இவங்கள பார்த்து தான் குளிப்பாட்டுறதும் சரி, நீ இன்னைக்கு செஞ்சியா நான் இன்னைக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. நீங்கள் எந்த நேரமும் சங்குக்குன்னு தான் 2 பேர்த்தையுமே கூப்பிடுறீங்க, அது 2 பேத்துக்குமே பேராக ஒரு நிமிஷம் கூட அவங்கள விடாமல் அப்படியே குழந்தைய எப்படி பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ முதவாவது ஜின்னு ஒருத்தர் தனியாக கஷ்டப்பட்டார், இப்போ அவருக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் ஜேகே கூட இருக்கான். ஆனால் ஜின்னும் ஜேகே வந்து மனசு விட்டு பேசிக்க, ஜங்குக்குனா ஜின்னோட வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சி கதறிறான், ரொம்ப தேங்க்ஸ், இந்த காலத்தில் யார் இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு தெரில அந்த அளவுக்கு அப்படின்னு. இது உனக்காக மட்டும் இல்லை மேன், ஏன் பப்புக்காகவும் அவன் மேலே நான் அவ்வளோ லவ் வச்சுருக்கேன். உங்கள் லவ்வும் இறந்தது தான். எந்த லவ் பண்ணவன் இல்லை புருஷன் இன்னொருத்தனை லவ் பண்ணான்னு சொல்லி ஏற்றுக்க போகிறான், அந்த குழந்தைய கூட காப்பாற்ற நினச்சிருக்க போகிறான். நிஜமாவே நீ வேறு லெவல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகே ஜின்னை ஹக் பண்ணிக்க. அவருமே நீயும் தான் ஏண்டா ரவுடி பையன் எப்படிலாம் இருந்த, ஆனால் இவளுக்காக எல்லாத்தையும் மாற்றிக்கல, அவளுக்காக உயிரை கூட துணிஞ்சிட்டியடா, எப்படி நீ தப்பிச்ச அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ தான் கேட்க. ஸோ அன்றைக்கி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவர் விழுந்திருக்க மாட்டார், பக்கத்தில் இருந்தவனை தள்ளிட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆயிருப்பார். பட் அதை கவனிக்காத நீங்கள் அவர் தான் செத்துட்டாருன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அவரும் அதை தான் சொல்லி அதுக்கப்புறம் அடிபட்டதுனால அவர் அங்கேயே மயங்கி விழுந்திருப்பார். வந்து அவர் தேடுறதுக்கப்புறம் அந்த மனுஷன் தெரிஞ்சு தான் வந்துட்டு அங்கே வந்தது புள்ள இருக்கிறது, ஜின்னு வந்துட்டு காப்பாற்றி போகிறது, இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுக்கும். இதெல்லாம் ஜேகே சொல்ல, மாமா அப்படின்ட்டு ஜின்னோ தனக்கு இது வரைக்கும் அவரை பற்றி எந்த இதுன்னு தெரியாமல் தான் இருந்திருப்பார். ஸோ கேட்க ஜேகேவோ, கர்மா இருக்குல்ல கர்மா அது ஒன்றும் சும்மா இருக்காது, அதுதான் அந்த ஆள் போயிட்டான் அப்படிங்க. என்ன சொல்கிற அப்படின்னு ஜின்னு கொஞ்சம் இதாக நீ எதுவும் பண்ணிட்டியாங்கிற மாதிரி கேட்க, நான் தான் அவனை கொல்லணும்னு நினச்சேன், என் பொண்டாட்டியை என்கிட்ட பிரித்து இவளை ரோட அலைய விட்டேன், நாயை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்லணும்னு ஆத்திரத்தோடு தான் போனேன். அதுக்கு முன்னாடி ஒரு புண்ணியவதி முந்திக்கிட்டாங்க. என்ன சின்ன ஒன்றும் புரியா பார்க்க, வேறு யார் உங்கள் அத்தை தான், அதாவது ஹீரோவோட அம்மா. எஸ், நான் அன்றைக்கி அந்த ஆளை அடித்து கொல்லலாம் நினைக்கும் போது அவங்க தான் முதல் அடியாக அடித்து அவனை போட்டு தள்ளினாங்க. நான் கொலை பண்ணுறதுக்குள்ளே அவங்க கொலை பண்ணிவிட்டு அந்த பழியும் நானே ஏற்றுக்கிறேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன், என் பொண்ணுக்காக நான் செஞ்சதாக இருக்கட்டும், அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, உன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லா உண்மையும் சொன்னது அவங்க தான். அப்புறம் குழந்தை என்னோடதுன்னும் அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, நான் அது வரைக்கும் உன்னோட குழந்தைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு குழந்தை யாரு தான் இருந்தானா நம்ம குழந்தை அப்படின்ட்டு என் காதலியோட குழந்தை, அதை நான் வளர்த்துருப்பா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அதாவது உங்கள் அம்மா வந்து அவரை கொலை பண்ணிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆளை விட்டால் இதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டார், உங்கள் வாழ்க்கையை ஏற்கனவே நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஜேகே கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஜேகேவும் உண்மையெல்லாம் தெரிஞ்சு குழந்தையும் வளர்த்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களை தேடிட்டு இருந்திருப்பான். கடைசியில் இப்படி நீங்கள் கிடைப்பீங்கன்னு நினைக்கல, ஆனாலும் உங்களுக்கு சந்தோஷம் தான், சாகத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டோன்னு. ஜின்னுக்கோ வந்துட்டு எங்கே இவன் பிரிச்சுடுவான்னு நினைக்க, இவனுமே நீயும் கூடவே இருப்ரோ, இந்த அளவுக்கு எவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அவருக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. உங்களோட கடைசி காலம் வரைக்கும் நிம்மதியாக இப்படியே இருக்கணும், என் பப்புவோட இருந்தால் போதுன்னு கையை பிடிச்சிட்டு அவரும் இந்த பக்கம் கையை பிடிச்சிட்டு ஜேகேவும் நீங்களும் ஜேகே ஜங்குக் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க 2 பேருமே இருக்கோமா அப்படின்னு அவங்கள அப்படியே தடவி கொடுக்க கைரா, ஐயோ டேடிஸ் இப்படி அம்மாவே கொஞ்சம் என்ன அப்படின்னு வந்து சினிங்கிட்டு வர அப்படியே ஜின்னோ சரி வா செல்லாம் உடனே கொஞ்சம் அப்படியே ஹக் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஜேகே சிரிச்சுட்டு அப்படியே எல்லாரும் ஹாப்பியாக இருக்கா. ஜிமினும் அதை அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே ஒரு ஃபோட்டோவாக கிளிக் பண்ணுறான். ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொமான்ஸ் அப்படிலாம் இல்லாமல் இது வேறு மாதிரி, இந்த எமோஷனல் வேறு, இந்த லவ் வேறு. இந்த லவ்வை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கடா. இந்த தாக்கத்துலேருந்து என்னால் வெளிவர முடியல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். சரி ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.